பத்தி நான் அதுக்கு வருத்தப்படுற ஆள் கிடையாது. நான் எதை கேட்கணும் பொறுமா. நீ என்ன மாதிரி சத்தம் போடுற? எதையும் சொல்லு. உன் சட்டம் சொல்றதுக்கு நான் எதையும் சொல்லுவேன். தெரிஞ்சுக்க நீ முதல்ல. எதையும் கேட்க சொல்லு. திருப்பி நான் கேட்பேன். நீ கேட்க வேணும்னு சொல்றீங்க. உன்னை கட்டியார் போட்டுருக்காங்க. கட்டியார் போட்டுருக்காங்க. கேளுமா. உன்னை யாரு கேட்க வேணும்னு சொல்ற இந்த இடத்துல? நான் பார்க்க மாட்டேன். நான் எதையும் கேட்பேன். உரிச்சு புடுவேன். உரிச்சு கேட்க நீ உரி. உன்னை 30 தடவை ஓட விடறல நான் பாத்துறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க நீ? இந்த பக்கம் ஒரு கால் வண்டிநாயகா. இந்த பக்கம் ஒரு கால் கட்டி வச்சு சரண்டு ரெண்டா கண்ணே அம்மா பூபோலி புல்லுகையில் உலகினை கண்டேனம்மா கண்ணே கண்டில் மணிகே அட உயிரே உயிரே ஒளி நீங்க பூபோலி புல்லுகையில் உலகினை கண்டேனம்மா பூங்காத்திலே திருப்பூங்கொடி போல் நடப்பது நாட்டியமே மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன் பார்மகளே அட உயிரின் ஒளி நீங்க பூபோலி புல்லுகையில் உலகினை கண்டேனம்மா அம்மா வந்து படும் கன்று குட்டி அது தாய்மகை கொண்டாடுது அது தாய்மை கொண்டாடுது புக்கு வந்து வரும் சின்ன குயில் குழந்தைக்கு சோறூட்டுது நின்றோடு பாசம் உண்டாடும் போல் கண்ணோடு நேசம் ஆறாகுமே எங்கும் நான் இன்னையே அட என்னாடும் நீ வாழவே பூபோலி புல்லுகையில் உலகினை கண்டேனம்மா வாழ்க வல்லாண்டு மகளே வளர்ச்சி உனது பெருமைகள் திருமணத்தை பொபடியா தமிழ் தேவமனத்தை வார்த்து வாழ்க்கை பண்டு உனக்கு எப்பொழுதும் ஒரு சிறப்புரிய அமைய வேண்டும் தாரணிகள் தமிழ் எப்படி கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறதோ அதுபோல் உன்னுடைய பேரும் புகழும் காலம் கடந்தும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசையை எல்லாம் அவளை இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற விவரத்தின் அடிப்படையிலே தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து மறந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சென்றால் அது கதைக்கும் பெருமை கதை மாந்தர்களின் பெருமை எனவே எப்பேற்பட்ட பெருமை உங்கள் நாடு என்ற வார்த்தை கேட்டுட்டு மற்ற வார்த்தை ரொம்ப வாரமா பேசுவோம் அடிநாயகம் நாடு சாமி இல்ல ஒரு என்ன கேட்க போறீங்க உன் நாடு எதுன்னுவீங்க ஊர் எது அம்மா அப்பா பேர் என்ன வேற என்ன கேட்க போறீங்க இல்லை இது மாற்றுக்கிறதா பேச போறீங்களா கேட்குறேன் இதை தானே கேட்க போறீங்க இது கேட்குற முறை இது முறை அப்படின்னு ஒன்று இருக்கு அதுக்காக முறையா சாமி பாட்டு பாடணும் அப்படின்னு நீங்க பாடினீங்கன்னா பாடுங்க அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல வரேன் ஏன்னா அதை வந்து நான் கெடுத்துடக்கூடாது அது தப்பாயிடும் இல்லை கேட்க போறேன் அதுதானே கேட்க போறீங்க வேற என்ன கேட்க போறீங்க கேட்கணும்னா என்ன சொல்றீங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சாமி ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்ன சொல்றீங்க எதையும் கேட்பாரு எதையும் கேட்போம் பாரு நாங்க திருப்பி கேட்போம் இருங்க இங்க இருங்க நீங்க நாரதரா அவரு நாரதரா நான் சொல்றேன் எதையும் கேட்போம்னா அப்ப என் கூட சண்டை ஓடணும்னா நீங்க 50 பேர் சேர்ந்து தான் சண்டைக்கு வரணும் ஒரே ஆள் சண்டைக்கு வந்து ஜெயிக்க முடியாது ஒரு விஷயம் அப்ப அதுக்கு அதுதானே அர்த்தம் கேட்போம்னா என்ன அர்த்தம் அப்படியோ அவர் கேட்பார் அவர் கேட்பாரு நாங்க உறுதுணையா இருப்போன்றீங்க அப்ப நீங்க அவர் பக்கம் என் பக்கம் சேர மாட்டீங்க இதுவரையும் இல்ல அப்படியா சரிப்பா இதுவரையும் இல்ல இல்ல இப்ப சாமி விவரம் கேட்கணும் அப்படின்னா யாருனாலும் யார்கிட்டனாலும் என்னன்னாலும் கேட்கலாம் ஆனா கேட்டு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடையலாம் அப்படின்னாங்க இப்ப கேட்கக்கூடிய இடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கேட்கிற பொருளை பொறுத்தளவுக்கு அது மாறும் இப்ப நீங்க வந்து விவரம் கேட்கணும் அப்படின்னா நாடு அப்படின்னு கேட்பீங்க நாடு துணை நாடு ஊர் சித்தூர் நிலம் குறிஞ்சி நிலம் தலைநகர மேற்பாடி அம்மா பேர் நங்கை மோனி அப்பா பேர் நம்பி அண்ணன் தம்பி 7 பேர் என் பேர் வள்ளி வந்திருக்கிறது காவல் திணை காவல் அது வந்து செந்தனை முருகனுக்கு கரந்தனை எங்களுக்கு வேற என்ன கேட்க போறீங்க சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டாங்களே நல்ல ஒரு பேச்சு நல்ல பெருமையான ஒரு பேச்சு இதை பேசி இதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி அப்புறம் கடைசியில் நின்னுக்கிட்டு எனக்கு மட்டும் நேரம் கிடைச்சிருந்தா நான் சிவரஞ்சனிட்டு அப்படி பேசியிருப்பேன் நான் இப்படி பேசியிருப்பேன் அதுல 4 பேர் ஊருக்குள்ள நமக்கு 4 ஆளா இருப்பாங்க நான் உங்களை தான் சொல்றேன் இந்த நாரதர் கைதட்டுற ஆளுகளை சொல்றேன் அவங்க உடனே எப்ப அந்த நாரதர் பயங்கரமான நாரதர்ப்பா ஆமா அவர் அப்படி பேசுவாரு
நேரம் தான் கிடைக்காது. இப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாரும் சேர்ந்து. அதனால எடுத்தோட முடிச்சுட்டு எங்க உங்க ஆளை பேச சொல்லுங்க பாப்பா. நல்ல பெருமையான ஒரு பேச்சு. வாய் சொல்லி ஏமா அவங்க பேச மாட்டாருன்னு உங்க பேச்சு எக்ஸ்பிரஸ் பேச்சு அப்படித்தானே இருக்கணும். படினாக்கா காற்று ஒன்னதை அடிக்குது. காற்று ஒரு பக்கமா வீசிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று சந்தனத்தோட சவகாசம் வைக்கும் போது நறுமணமா இருக்கு. ஒரு ஊதுபத்தியோட சவகாசம் வைக்கும் போது நறுமணம் மொத்தம் தெரியுது. அதே காற்று சாக்கடையோட சவகாசம் வைக்கும் போது நாத்து எடுக்குது. இங்க காத்து ஒண்ணுதான், யாரு கூட சவகாசம் இருக்குன்றதை பொறுத்து வேறுபடுது. சாமி ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மரத்தை ஒரு சிற்பி பார்த்தாருன்னா மரத்துல சிற்பம் அடிக்கிறவர். சரி. இந்த மரத்துல என்ன சிற்பம் அடிச்சா எப்படி இருக்கும்னு யோசிப்பார். ஒரு ஆசாரி பார்த்தாருன்னா இந்த வைரம் பாஞ்ச மரத்துல பெரிய நிலை செஞ்சு பெரிய வீட்டுல போட்டோம்னா எப்படி இருக்கும் நல்லது அப்படின்னு நினைப்பார். இதேதான் ஒரு திருமணமான புதிதில இருக்கக்கூடிய ஒரு ஆணும் கணவன் மனைவியும் பார்த்தாங்கன்னா இதுல நல்ல வைரம் பாஞ்ச கட்டில் செஞ்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதே ஒரு குழந்தை பெத்த ஒரு பெண்ணு பாக்குறா அப்படின்னா இதுல ஒரு தொட்டில் செய்து நம்ம குழந்தைய போட்டு தாளாட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இதேதான் ஒரு வயதான ஒரு வசதியான முதியவர் பார்த்தாருன்னா நம்மள மாதிரி வைரம் பாஞ்ச மரம் இறந்து போன பிறகு இது மாதிரி ஒரு வைரம் பாஞ்ச மரத்தோட வச்சு எரிச்சா எப்படி இருக்கும்னு நினைப்பார். பொருள் ஒண்ணுதான், பார்க்கக்கூடியவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு கண்ணோட்டத்தை பொறுத்தளவுக்கு மாறும். அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு நீங்க பேசுறீங்க பேச்சு பாய் பேச்சு பேசுறீங்க. உங்க பேச்ச நான் ஏத்துக்கிறேன் மறுக்கல. ஆனா நீங்க சொல்றீங்க இதைத்தானே பேச போறீங்க, இல்ல இதைத்தானே கேட்க போறீங்க. இதுக்கு எடுத்துங்க நான் எதையும் கேட்பேன். நீங்க கிழிச்ச ரெண்டு தச்சுட்டு போறோம். நீங்க பாத்துக்கணும் பல கலர் இருக்கு பாப்போமே. நீங்க வேணா உட்கார்ந்து சட்டைக்கு பித்தானீங்க. நீங்க எப்படி பட்டாலும் கிழிக்க முடியாது, நீங்க தைக்க முடியாது. அப்படினாக்கா கிழிச்சா மட்டும் போதாது, இதை இப்படி கிழிச்சாதான் சரி வரும் சொல்லி மேல இருந்து ஆலோசனை காட்டினேன். கண்ண பரமாத்மா கண்ணன் காட்ட கீழே உட்கார்ந்திருந்த பீமை பார்த்தேன். ஆகா உன்னை எத்தனை தடவை கிழிச்சாலும் நீ மறுபடியும் ஒட்டிக்கிட்டு இருப்ப. உன்னை கிழிக்கிற மார்க்க இது இல்ல. அப்ப எப்படா கிழிக்கிற பார்த்தேன். கண்ணை பார்த்தேன், தன்னுடைய புள்ளை எடுத்தேன், கிழிச்ச தலப்பை மாத்தி போட்டேன். ஓஹோ உன்னை இந்த மாதிரி கிழிச்சா உயிர் போகாது, உன்னை ரெண்டா கிழிச்சு தலப்பு மாத்தி போட்டதான் உயிர் போன சொல்லி ரெண்டா கிழிச்சு தலப்பு மாத்தி போட்டேன். இன்னைக்கு உன்னை எப்படி கிழிக்கணும் அப்படி எனக்கு கிழிக்க தெரியும். பாய் பதனா கை பதனா உன் பிரஜாபதி பரணம் பேசுனீங்கன்னா ஒழுங்கா நீ வீடு வச்சிருவேன். இல்ல உன் சட்டத்துக்கு பேசாத. அது என்ன ஒரு 6-7 பேர் இந்த நாரதருக்கு மொத்தமா சேர்ந்து கை தட்டுறீங்க? அப்படிலாம் தட்டக்கூடாது, எனக்கு மட்டும் தான் கை தட்டணும். அப்படி ஒரு எண்ணம் உன் எண்ணத்துக்கு உன கோயில கட்டிக்கும் போடணும் போது இல்ல. சொன்ன உடனே நாரதர் கிழிச்சு போடுவேன், பொறுமா பேசுவேன். கதை சொன்ன உடனே அப்படிதான் இருக்கணும். அதனால நான் வந்துகிட்டு இருக்கேன். கதைக்கு கதை அப்பதான் வேகம் நல்லா வரும். பேசுவோம். இன்னைக்கு தப்பு இல்ல, ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னைக்கு நீ என்னைக்கு ஒரு பேச்சு இதை பேச போறீங்களா? அப்படிதான் இது கருத்து என்ன எப்படி நீ கேட்டுட்டியோ இன்னைக்கு பாப்பான். அப்படி என்ன விவரத்தை நீ பேசிட்டு வந்து துக்கம் பயன்படுறியா? நான் துணிஞ்சவன் எதுக்குமே துணிஞ்சவன். துணிக்க கருமம் துணிந்தவன் என்னமோ என்பது இழுக்கின்ற கருமுன்னர் காவாதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து ஒரு போல கெடுறான். எதையும் உடனே நம்பாதே, ஏமாற்றும் கூட்டத்தில் சேராதே, அதையும் இதையும் பெயர் செய்த மனிதனை அறிவுரை நம்பி சாகாதே என்று. சபை இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில சமயங்கள் பேசாம இருந்து பழையடானே. மரத்தை வாச்சிடு மனிதன பேச்சிடு இருக்காங்க. எப்படிப்பட்ட மனுஷனான வெங்காயம் சுக்கானால் வெந்தகத்தர் ஆவதென்ன இங்க சுமந்திருப்பார் இச்சரக்கை. மங்காத சீரகத்தை தந்திட்டாய தேனன் பெருங்காயம் மேரகத்து செட்டியாரே. அப்ப பேசக்கூடிய பெருமை நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் தொட்டு பேசணும். ஏன்னா மூப்பிலா குமரி வாழ்க்கை முனையிலா அரச வீரன் காப்பிலா விளைந்த பூமி கரையிலா இருந்த ஏரி கோப்பிலான் கொண்ட குளம் குறுகிலான் கொண்டங்கன்னா மாப்பிள்ளா சகட போல அழுகும் என்று உரைக்கலாம் என்று. சங்குவன் தாமரைக்கு 20 தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்த தண்ணீர் உள்ளும். சூரியன் காய்த்து கொள்வான் அங்கடி நினைகட்டால் இப்படித்தான் தயங்குவார் என்று இருக்காங்க. அந்த தயக்கத்துக்கு நீ போயிட கூட நான் பாத்தேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க கிழிச்சாரு. ஆமா உண்மைதான். ஏன்னா ஒரு மரத்துல ஒரு கிளி பதுமை, இந்த கிளி பதுமையை யாரு எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சோதிப்போம்னு சொல்லி முதல்ல துரோணாச்சாரியார் தன்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாங்க. தர்மர் வந்தாரு, குறிவை மரம் தெரியுதானாரு, தெரியுதுனாரு. இலை தெரியுதானாரு, தெரியுதுனாரு. கிளை தெரியுதானாரு, தெரியுதுனாரு. அர்றானாரு, அடிக்க முடியல போன்ட்டார். அடுத்து துரியோதனை வந்தா, நீ குறிவை மரம் தெரியுதா, தெரியுது. இலை தெரியுதா, தெரியுது. கிளை தெரியுதா, தெரியுது. ஒன்னால அடிக்க முடியாத போடான்ட்டாரு. இப்படி பல பேரை சோதனை பண்ணதுக்கு அப்புறம் இறுதியாக வந்தான் அர்ஜுனன். இப்ப வைடா குறினாரு துரியோதனே. வச்சான் குறி, மரம் தெரியுதா, தெரியல. இலை தெரியுதா, தெரியல. கிளை தெரியுதா, தெரியல. வேற என்ன தெரியுது? அந்த கிளி பதுமையின் கழுத்து மட்டுமே என்னுடைய கண்ணுக்கு தெரியுதுன்னு அர்றானாரு. சரியா அடிச்சான். ஏன் எதை நினைக்கிறோமோ, எது நம்முடைய குறிக்கோள்ல இருக்கோ, எதை நம்ம நோக்கி போறோமோ அது மட்டும் நம்ம சிந்தனையில இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் கிளிப்பதுமே கிளிய அடிச்சாரு. ஏன்னா ஆளே இல்லாத சாலையில நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். என்ன அர்த்தம்? ஆள் இல்லாத சாலையில எவன் வேணா வண்டி ஓட்டலாம். கூட்ட இருக்க இடத்துல ஓட்டி தப்பிக்கிற மத்தியா அவன் தான் பெரியாள். நீங்க பாப்பான் எத்தனை பெருமைகள் இருந்தாலும் எல்லா விதமான சங்கடத்தையும் சமாளிக்கக்கூடிய தம்ப எல்லாவோட முத்துமாரி கொடுத்துருக்கா. முடிஞ்ச வரைக்கும் பேசுவான், முடிஞ்சாலும் கரையறிக்கிடுவான். நீங்க பேசுறீங்க பேச்சு ஒரு ஏத்துக்கிறது தப்பு இல்ல. என்ன விவரம் விவரம் பேசுற இடத்துக்கு வந்துட்டாவே
அங்க பலவிதமான சர்ச்சைகள் வரத்தம் செய்ய. இன்னைக்கு எப்படிப்பட்ட விவரத்தை நீங்க முன் வைக்கிறீங்கன்றத நான் பாத்துறேன். நீங்க பேசுறீங்களா பேச்சு பேசக்கூடிய இடத்துக்கு மத்தியில நாட்டை பத்தி சொன்னீங்க. ஒவ்வொரு விஷயமும் உண்டு. சரி, இப்ப முருகப்பெருமான் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தமிழ் கடவுள். உண்மைதான். உயிரெழுத்து 12, அவருக்கு வந்து கரங்கள் 12, மெய்யெழுத்து வந்து 18. அவர் முக்கண்ணிலிருந்து உதைத்ததுனால அப்படி கணக்கு வச்சோம்னா 18 வரும். உயிர்மை எழுத்து 216 அப்படிலாம் சொல்றாங்க. இருக்குல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அண்ணன்கள்ல ஒருவர் யாரு? ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமாரர், 4 பேரு. இந்த 4 பேத்துல ஜனத்குமாரராகப்பட்டவர் தவம் பண்ணார். அவர்கிட்ட எல்லா தேவர்களும் தெய்வங்களும் வந்து கேட்டாங்க என்ன வர வேணும்னு. அவர் எனக்கு எந்த வரமே வேணான்னார். இறுதியாக சிவன் வந்து என்ன வர வேணும்னாரு. எனக்கு எதுவுமே வேணாம், உலகத்துடைய நன்மைக்காக நான் தவம் செய்கிறேன்னாரு. அப்படிப்பட்ட நீ எனக்கு பிள்ளையா பிறக்குன்னு சிவனே கேட்டு பிறந்தவர் தான் முருகன். எப்படி? சிவே வரமா கேட்டு ஜனத்குமாரரே முருகப்பெருமானாக பிறந்தார். யாரு? எங்க குலக்கடவுள். அப்படிப்பட்ட முருகனை கும்புறாளே நான். அப்படிப்பட்ட பிரம்மஞானிதான். பிறக்கும் பொழுது பிரம்மஞானியா பிறந்தவன். எதிர்காலத்தை அறியக்கூடிய தன்மை, பேசக்கூடிய பிரமையில் இருந்தவன், நடப்பது நடக்க போது நடக்க எல்லாத்தையும் தெரிஞ்சவன். எப்படி அது பிறக்கும் பொழுது பிரம்மஞானியா பிறந்தானே. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நேரம் வந்தா சிவனாகப்பட்டவர் பார்த்தாரு. பிறக்கும் பொழுது பிரம்மஞானியா பிறந்தாகி உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு. அம்மாளு என்ன வேணும் கேட்டா மற்ற வரத்தை கேட்டுக்கலாம். எனக்கு அது தேவையில்ல, அந்த வரம்லாம் தேவையில்ல. ஆனா இந்த இடத்துல எனக்கு எந்த வரமும் நீங்க தர வேணாம், உமக்கு ஏதாவது வர வேண்டும் கேட்கும் பொழுது நீங்க சும்மா பிறந்தேன். முருகப்பெருமான் அப்படிப்பட்ட மந்திரம். 5 முகம் தொண்டில் 6 முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சையின வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகாய் என்று ஓதுவார் முன்னுன. அப்படிப்பட்ட பெருமை முருகனுக்கு உண்டு. இந்த உலகத்துல மற்ற ஆட்கள் அனைவருமே எதிரியை ஒழிக்க ஆசைப்படுவாங்க. ஆனா அப்படி அல்ல, முருகப்பெருமான் எதிரிக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர். அதனால சூரபதமனை வதம் செய்யாமல் அவனுடைய ஆணவத்தை மட்டும் ஒடுக்கி ஒன்று சேவர் கொடியாவும் மற்றொரு மயிலா மாத்தி வச்சார். அப்ப தெய்வத்தினுடைய நிலை என்ன கட்டியன்னா, ஒரு எதிரியை அழிப்பதல்ல, அவன் ஆணவத்தை ஒடுக்குவது. ஏன்னா ஒருத்தரை திருத்துறதா முக்கியமே தவிர அவரை அழிப்பது முக்கியம். அப்படிப்பட்ட தமிழுடைய பெருமை. ஒரு பொருளை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த பொருளை மாத்துறதா பெரிய விஷயம். அந்த தன்மைக்கு மாத்திரம் இல்ல. ஏன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர் இன்னைக்கும் அந்த சூரபதமனோடு சண்டையிட்டகிட்டோம் அவரை வெற்றி என்ற இடத்தை தான் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர்னு சொல்றோம். அதுக்கு திருச்சீரளவாய் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட திருச்செந்தூர்ல தேவர்களுடைய தாகத்தை போக்கும் பொருட்டு தன்னுடைய வேளால ஒரு கீழே பூமியில ஒரு குத்துனார். அதனால ஒரு கிணறு உருவாச்சு. அதை தான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல நாளி கிணறு அப்படின்னு. அந்த நாளி கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிச்சுட்டு நாளி கிணறுல குளிச்சுட்டு தான் உள்ள போய்கிட்டு இருக்கான். அப்படி தன்னை நம்பி வந்த அந்த தேவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக நாளி கிணறு அப்படின்னு ஒரு கிணறையே உருவாக்கினார் இல்லைங்க முருகப்பெருமான். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா முத்தரசன் பெருங்கொண்ட ஒரு ஆளு, பொருள் வைத்த சரின்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு பக்கத்துல மிகப்பெரிய சிற்பி. அந்த சிற்பி பார்த்தாப்புல உலகத்துல எப்படிப்பட்ட தெய்வ சிலை இருக்க தெரியல. ஆனா முருகப்பெருமானுடைய சிலையை சச்சுரமான ஆஞ்சைவன் சொல்லி உலகத்திற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய அற்புதமான சிலையை செய்தார். சிலையை செஞ்ச மண்ணை பார்த்தேன். ஆகா, இப்படிப்பட்ட சிலையை செஞ்சவன் இருக்கானா, இவன் செஞ்சு விட்டால, இனிமே வேற எங்கேயும் இந்த மாதிரி சிலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய கட்டவரில் வெட்டி போடுறான். கட்டவரில் வெட்டினா சும்மா இருப்பாரா? கட்டவரில் இறந்த நிலையிலும் மற்றொரு சிலையை செய்கிறார். மற்றொரு சிலையை செய்யும் பொழுது அந்த சிலை அபூர்வமான சிலை. முருகனுடைய சிலை செய்கிறார். மயிலோட சிலையை செய்தாச்சு. மயில் குறிப்பிட்ட தருவாயில உயிரோட்டம் ஏற்பட்டு பறக்க ஆரம்பிக்குது. நகர சோதனைக்காக வந்த மண்ணை பார்த்தாரு. ஆகா, மயில் பறக்கிற மாதிரி இருக்கு. அந்த மயிலை எட்டி புடுறான். எட்டி பிடிடாண்ட வார்த்தை காலப்போக்கில் மாறி எட்டிப்புடி 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 எட்டுக்குடின்னு மாறுது. எட்டுக்குடி முருகனுடைய சன்னிதானம். பிறகு பார்த்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை கண் பறி போச்சு. கண் பறிபோட நிலையிலும் இன்னொரு முருகன் சிலையை செய்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய 3 சிலையை ஒரே சிற்பி செய்து பெருமை சேர்த்தார். முதல் சிலை சிக்கல்ல, அடுத்த சிலை எட்டுக்குடியில, அதுக்கடுத்த சிலை எண்கண் என்று சொல்லக்கூடிய ஊர்ல. இந்த 30 சிலையை செய்த 30 பெருமை இல்லையா? அப்படி பெருமை இருக்குல்ல. அப்படி பார்க்க போனோம்னா அதே திருச்செந்தூர்ல ஆதி சங்கரர் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு இந்து மதத்தினுடைய தெய்வங்களை இப்படித்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி வழிவகுத்தவர். அப்படிப்பட்ட ஆதி சங்கரருக்கு வயிற்று வலி. அந்த வயிற்று வலியை தீர்க்கணும் அப்படின்னா சிவனை கும்பிடுறாரு. முறையை காட்சி கொடுத்து பன்னீர் இலையில விபூதி கொடுத்தார். நான் முருகனை கும்பிட மாட்டேன், முருகன் தர மருந்தையும் சாப்பிட மாட்டேன், நான் சிவனை தான் வணங்க வேண்டும் போது சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஒரே உருவிலே காட்சி கொடுத்தாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு முருகனும் சிவனை உண்ணுன்னு. அந்த பன்னீர் இலையினுடைய விபூதியை எடுத்து சாப்பிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல பன்னீர் இலை பிரசாதம் வந்து இன்னைக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, பன்னீர் இலை அப்படின்றது பன்னீர் இலைன்னு மட்டும் இல்ல, அதுக்கு பேரு அந்த நரம்புகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 நரம்பு.
நரம்புகள். அதனால பன்னீர் இலை பன்னீர் நரம்புகள் கொண்ட இலை. அதனாலதான் அதுக்கு பேரு பன்னீர் இலை. முருகப்பெருமான் நரம்பு கொண்ட இலை. முருகனுக்கு கரம் 12. அவரால் கொடுக்கப்பட்ட அந்த இலை அதுக்கு நரம்பு 12. அதனாலதான் அதுக்கு 12 நரம்பு உள்ள இலை பன்னிரை இலை அப்படின்னு பேரு. அவ்வளவு பெரிய ஆனந்தம் பார்த்தாரு. ஆரம்பத்தில் ஆதிசங்கர் சும்மா வைத்தோடி இருந்துச்சு. அபிநவ குத்தருக்கு ஆதிசங்கர் பேர் சர்ச்சை. 2 பேருக்கு சர்ச்சை வரும்பொழுது வாக்குவாதத்துல ஆதிசங்கரை ஜெயிச்சிடறாரு. ஒருத்தன் ஜெயிச்சுட்டா புறாம தாங்காதுல, அதனால புள்ளி சூனியை ஏவல் அனுப்புறாரு. வைத்து வழி தாங்காம ஆதிசங்கர் அழுகும் பொழுது கோகர்ணேஸ்வருடைய ஆலயத்துக்கு போய் கும்பிடுறாரு. அப்பதான் சொன்னாரா, வருத்தப்படாதப்பா ஆதிசங்கரா, நீ என்னைய கும்பிடுறனால பிரயோஜனம் இல்ல, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் என் மயம் இருக்கேன் திருச்செந்தூர்ல, அவனை கும்பிடு, தீராத வைத்து வழி உனக்கு தீர்ந்து போகணும் ஈசன் சொல்ல அவருடைய சொற்கேட்டு திருச்செந்தூருக்கு வந்து 12 ஊதியை வாங்கி பூசும் பொழுது கிடையாது. அப்படி பெருமை இருக்கு. நீங்க நான் சொன்னதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்றீங்க. அதனாலதான் அவருங்க போனாருன்னு சொல்றீங்க. அவருக்கு மட்டும்தான் வைத்த வழி போச்சா திருச்செந்தூர்ல? இன்னைக்கு கந்தா சஷ்டி கவசம் வரும் இல்லையா, சஷ்டியை நோக்க சரவண பவனன். அந்த கந்தா சஷ்டி எழுதினவர் யாரு? பாலன் தேவராய சுவாமிகள். அந்த பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் எதுக்கு போனார் தெரியுமா? வைத்த வலி தாங்க முடியாம கடல்ல தற்கொலை பண்ணிக்கிற போனவர். அப்படி போனவரே முருகனுடைய அருளால் அந்த வயிற்று வலி நோய் திங்குகிறது. அப்படி நீங்கும் போது சூரசம்கார திருவிழா முடிஞ்ச பிறகு இறந்து போயிடலாம் நினைச்சவரு. அப்ப அந்த வயிற்று வலி தீரும் போது முருகனுக்காக பாடப்பட்டதுதான் பாலன் தேவராய சுவாமிகளாலே அந்த கந்தா சஷ்டி என்று சொல்லக்கூடிய தினமும் நம்ம கேட்கிறோம்ல, பேசுறோம்ல, அந்த கந்த சஷ்டி. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு முருகனுக்கு. பெருமை இல்ல வடிநாகம் நாளியன் செய்யும் கோல்தன் செய்யும் நாடி வந்த கோழியன் செய்யும் விடைதானியன் செய்யும். அப்படிப்பட்ட பெருமை குமரேசன் சதங்கைக்கு தண்டைக்கு சண்முகமும் தோடும் கடமும் எனக்கு முன் தோன்றினேன் பெருமை சேர்த்தார். ஏன்னா உலகத்துக்கு ஒப்பாற்பட்ட ஒரு தெய்வமா அருணகிரி நாதராகப்பட்டவர் ஒரு பெண் பித்தனாக இருந்தவர். பெண்களோட கூடி உடம்புல குஷ்டம் வந்துருச்சு. எந்த பொம்பளை அவ கூட வரமாட்டேன்றாரு. இறுதியாக ஆதி என்று சொல்லக்கூடிய அக்கா, தம்பி பொம்பளை இல்லாம படுற கஷ்டத்தை தாங்க முடியல, இதுக்கு மேலே நீ பொம்பளை வேணும்னு நினைச்சேனா என்னையவே பெண்ணா நினைச்சுக்க என் கூட கூடுறா அப்படின்னு கூட பிறந்த அக்கா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை தாங்க முடியாம சாக போனவரை பிடிச்சி நிப்பாட்டித்தான் முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சக்தி கிரவண முத்துக்குற வித்துக்குறுபர் என போது அப்படின்னு திருப்புகழ வந்து பாட வச்சாரு முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல்லால செய்யப்பட்ட அப்படி பார்க்க வேலுன்னு சொல்றான். உண்மைதான், வேல்ல எழுதினாரு. வேலு எங்க கிடைச்சிச்சு? நீங்க சொன்னீங்களே சிக்கல், அந்த சிக்கல்ல போய் தான் முருகப்பெருமான் சக்தியை வேண்டி தை பூசத்தன்று வேல் வாங்கினாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்கல்ல மட்டும் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அந்த சிலையில வந்து அந்த வேலை வாங்கும் போது உடம்புல வேர்க்கும். அது எங்கேயுமே இல்லாத ஒரு அரிது. அந்த உக்கரத்தோடு அந்த வேலை வாங்கும் போது முருகனுடைய உடலிலே வேர்க்கக்கூடிய தன்மை எங்க உண்டு அப்படின்னா அது சிக்கல்ல தான் உண்டு. நல்லா பெருமையா பேசுனீங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது வணியாகம். நல்ல ஒரு பெருமைக்குரிய பச்சு சிக்கலிலே வேல் வாங்கி திருச்செந்தூரிலே சூர சம்காரம், இது எல்லாரும் தெரிந்த செய்தி. இப்ப சிக்கல்ல தாயாட்ட இருந்து வேல் வாங்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அந்த மேனி வேர்ப்பதாக இன்ன வரைக்கும் ஐதியம் இருக்கு, நடப்புற சாத்தியம் இருக்கு. இப்ப ஒரு சிலை வேர்க்குது அப்படின்னா ஒரு ஆச்சரியம். எல்லாம் உள்ள உலகத்தில் கடவுள் இல்லைன்னு எவராலும் மறுக்க முடியாது. கடவுள் இருக்கிறார். நீக்கவர் என்ற பேராற்றல். சில வேர்க்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிவலிங்கத்துல முடிய ஒரு இடத்துல பார்த்திருக்கேன். சில வேர்த்தா தான் நீங்க பார்த்திருக்கீங்க. முடிய அறுத்து கொடுத்தாருல மானக்கஞ்சார நாயன், அவர் கிடையாது. அவரை பத்தி இங்க நான் பேச கிடையாது. அறுத்து கொடுத்தவங்க கதை பேசல. அம்மா 63 நாயன்மார்களே ஒருத்தர். அது உண்மைதான். மக கல்யாணத்தன்னைக்கு மகளுடைய நீண்ட கூந்தல நான் குடிசை போடணும்னு சிவனடியார வந்து சிவன் கேட்கும் போது கொடுத்தாருல, இவர் பாதுகாப்பு பண்ணணும் அறுத்து கொடுத்தாலே இல்லைனாலும் பரவாயில்ல கொடுத்தது அப்படின்னு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது வேற கதை வடினாங்க, தனிப்பட்ட விஷயம். அந்த இடத்துக்கு நான் போகல. வேற என்ன கேக்குறீங்க? நான் என்ன கேட்டிருக்கேன், சிவனுக்கு சில வேர்த்து நீங்க பாத்திருப்பீங்க. சிவலிங்கத்துல முடிய பாத்திருக்கேன். சிவனுக்கு முடியாம விரிச்சு போட்டு தானே அவர் ருத்ர. சரி இப்ப நீங்க கேட்டீங்கன்னா சிவனுக்கு இல்ல சிவலிங்கத்துல முடிய. இவ்வளவு நேரம் எத்தனையோ நாள்ல எந்த இடத்துல எத்தனையோ நாள் எவ்வளவோ புராணம் பேசியிருக்கோம். சரி இன்னைக்கு தான் முருகனை பத்தி சில விஷயங்கள் பேச வாய்ப்பு. பேசணும்ல, முருகனுடைய பெருமையை சொன்னதுல புண்ணியம் சாப்பிடுற சாடு நியாயமா அவரை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த கதையே. உண்மைதானமா? அதனால அவரை பத்தி பேசுறது ஒரு வகையில சந்தோஷம் தான். வேல் வந்து வேல் வாங்கும் போது முருகனுக்கு வேர்க்குதுன்னு சிவலிங்கத்துக்கு முடி இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கே. சரி சாத்தியம் இருக்கட்டும், நான் சொல்றேன். இப்ப நான் உங்களை கேக்குறேன், முருகனுக்கு என்ன வச்சு சாமி கும்பிடுவாங்க? யாருக்கு? முருகனுக்கு என்ன வச்சு சாமி? முருகப்பெருமானுக்கு வாழைப்பழம் தேங்காய் எல்லா விதமான பதார்த்தமும் உடைக்கிறது வழக்கம். காவடி எடுத்துட்டு போவாங்க. ஆமா காவடி ஆட்டம் இருக்கு. பால் காவடி எடுத்து பால் காவடி, பன்னீர் காவடி, பாத யாத்திரை போவாங்க. காவடி, பாத யாத்திரை எல்லாமே முருகனுக்கு உண்டு. முருகனுக்கு சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறது எங்கங்க? பக்கத்தூர்காரவங்க. ஏன்னா பாண்டி முனீஸ்வரருக்கு சுருட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது கேள்வி இல்லை. உடனே விராலிமலைன்னு சொல்லிட்டா விட்டுற மாட்டோம். ஏன்னு சொல்லணும். விராலிமலைன்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கா நாங்க ஏன்னு பதில் சொல்லணும்ல.
அது இருக்கட்டும். அப்போ அதே போய் பார்க்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்து பார்க்குறீங்க? ஏன்னா நேராக பார்க்க வேண்டிய விஷயங்களை நேராக பார்க்கணும், அதான முக்கியம். ஏத்துக்கலாம். இப்போ பாண்டி முனீஸ்வரருக்கு சுருட்டு படைக்கிற உண்மை, அங்கே படைக்கிற வழிபாடு இருக்கு. ஏன்னா அவர் சுத்த சைவ சாமி, சமய கருப்பு ஆண்டி சாமி எல்லாம் இருக்காங்க. இப்போ இது தனிப்பட்ட கதை. ஆனா இங்க சுருட்டு படைக்கிற முருகனாகப்பட்டவர் அப்படி முருகனுக்கு விராலி மலையில சுருட்டு வைக்கிறாங்க. சரி சரி, அந்த மலைக்கு விராலி மலைன்னு ஏங்க பேரு தெரியுமா? சொல்லுங்க. இல்ல அண்ணே, பஞ்சாயத்து இந்த அவருக்கு எனக்கு தானே, உங்களுக்கு இல்லனே. சரி, நீங்க நல்ல மனுஷனே, நீங்க பேசாம இருங்கண்ணே. நல்ல ஒரு பேச்சு, பெருமையான பேச்சு பண்ணியாக்கம். இப்போ நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்போ முன் வச்சக்கூடிய சிறப்பு இருக்கு. எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9. இந்த உலகத்துல பார்த்திருப்பீங்க நீங்க. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பேச்சா இருந்தாலும் மனித வாழ்க்கையில ஒரு தமிழ பேசணும்னா எத்தனை பேர் வேணும்ன்றீங்க? தமிழ பேசணும்னா கற்றறிந்த 2 பேர் வேணும். கற்றறிந்த 2 பேர். நட்டாமன் ஒருத்தர் நல்லெண்ணம் சேர்ந்தாலும் கட்டாரை காமூர் வரணும். அப்ப தமிழ் மொழியை பேசும்பொழுது திருப்பதி ஓரம். ஆமா, திருப்பதி போனா என்ன சொல்லி கும்பிடுவான்? என்ன வெங்கடேச பெருமானுக்கு கோவிந்தோ கோவிந்தோ 7 குண்டலவாட கோவிந்தன் சொல்லுவான். கோவிந்தா கோவிந்தான்றோம்ல. ஏன் கோவிந்தா கோவிந்தான்றோம்? சரி, கோவிந்தன் நம்ம சொல்றோம்ல, கோவிந்தனுடைய திருமேனியில இந்த மெண்டிக்கிட்ட இப்படி முத்துவெளியை வச்சு அமுக்கின மாதிரி ஒரு புகைப்படத்தை பல இடத்துல நம்ம பார்த்துருப்போம். பார்த்துருக்கீங்களா? வெண்மை நிறத்துல பூசியிருப்பாங்க. ஆமா, இந்த இடத்துல வெள்ளையா இருக்கும். இங்க பூசினா பட்டை. பெருமாளுக்கு இந்த இடத்துல பூசியிருக்காங்க, அங்கே ஏன் பூசியிருக்காங்க? ஏன்? அதான் ஏன் இந்த அவர் தான் என்னத்தையே பார்த்து வரோம்ல, மொத்தத்துல கோவிந்தா தானா? அங்க ஏன் பூசியிருக்கான காரணம் என்ன? இல்லங்க, பெருமாள் கோயில்ல போய் கோவிந்தான்னு சொல்றோம்ல, அதத்தான் நான் கேட்கிறேன். அந்த பெருமாளுக்கு அத நீங்க கேட்கல, நான் கேட்டிருக்கேன். நீங்க தான் சொல்லணும். அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோவிந்தா நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்க. பெருமாளுடைய திருமேனியில நெத்தியில ராமருக்கு சரி, உதட்டுக்கு கீழே இங்கனக்குள்ள அந்த முத்துகளை போட்டு பூசப்பட்ட தன்மை என்ன? முருகனுக்கு சுருட்டு வைக்கிறது ஏன்னு கேட்டேன். சிவலிங்கத்துல முடி இருக்கு, அது எங்கன்னு கேட்டேன். ஐயா, நம்ம பகுதியில நடந்த கதை தான். இந்த சிவலிங்கத்துல முடி இருக்கு, அதான் எங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அர்ச்சகர் இருந்தார். அந்த அர்ச்சகராகப்பட்டவர் ஒரு பெண்ணை விரும்பினார். இங்க மகாராஜா கொடுத்து விட்ட மாலையை சிவனுக்கு பூஜை பண்ணி திருப்பி ராசாவுக்கு கொடுத்து விடணும். இவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த பெண்ணு மேல இருந்த பிரியத்துல ரொம்ப அழகான மாலைன்றதுனால அந்த பொண்ணு கழுத்துல போட்டார். அங்க இருந்து ஆளு வந்துருச்சு, ராசா மாளிகையில இருந்து ஆளு வந்தோன்னா மெய் மறந்து போட்டாரா பிரியத்துல. இப்ப ராசா மாலையை கேட்பாரு, சாமிக்கு போட்ட மாலையை திருப்பி பொம்பளை கழுத்துல இருந்து கலட்டி ராசா கொடுத்து விட்டார். அங்க ராசா மாலையை எடுத்து பார்த்தா அதுல முடி இருந்துச்சு. என்னடா கொடுமையா இருக்கு, சாமிக்கு நான் தான் அலங்கரிச்சு மாலையை கொடுத்து விட சொன்னேன், மாலையில எப்படி முடி வந்துச்சு? அப்ப கட்டினது பெண்ணா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது, இது ஐதீகமாக சிவனுக்கு கட்டப்பட்ட மாலை தான். அப்ப அப்படி இருக்கையில இதுல முடி வர்றதுக்கு காரணம் என்னன்னு அர்ச்சகர்கிட்ட கேட்க, அர்ச்சகர் சொல்லிட்டாரு, சிவலிங்கத்து மேல முடி இருந்துச்சு, அவருக்கு முடி இருக்குல்ல, அதனாலதான் மாலை ஓடும்போது முடி வந்துச்சுன்னாரு. நாளைக்கு காலையில நான் கோயிலுக்கு வருவேன், சிவலிங்கத்துல மட்டும் முடி இல்ல, ஓ முடியோட முடி அறுத்துப்பட வேண்டான்ட்டார். இவர் போய் அழுது புலம்புறார் சிவனை பார்த்து, அப்பா நான் அந்த பெண் மேல பிரியமா இருந்தது உண்மைதான், ஆனா உனக்கு நான் பண்ண பூஜையிலையோ என்னுடைய சிவ வழிபாடுகளையோ நான் எந்த குறையுமே பண்ணதில்லையே, உனக்கு அர்ச்சித்த மாலையை போட்டது மட்டும்தானே குற்றம், வேற என்ன குற்றம், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு மன்றாடி சிவனை கேட்கும்போது மறுநாள் மன்னர் வந்து பார்த்தாரு, சிவன் முடியோட காட்சி கொடுத்தார். அப்படி முடியோடு காட்சி தந்து அந்த பக்தருடைய அவருடைய பக்தியை உலகம் மெச்ச செய்தவர் சிவன். அப்படி முடியோட காட்சி தந்தாரு. அப்படி முடிகின்ற குடும்பியோடு காட்சி தந்தனால தான் அங்கே கூடிய ஈசனுக்கு சிகாநாதர்னு பேர், அந்த ஊருக்கே குடுமியோட காட்சி தந்தனால குடுமியான் மலை அப்படின்னு பேர். ஒரு பெருமையான செய்தி இல்லைங்க, ஏன்னா பக்கத்துல உள்ள செய்திகள் இருப்பது சாத்தியம். நல்லா சொல்லுங்க, பக்கத்துல வந்து மாட்டி விடுறாரா ஐயா? இல்ல பேசணும்ல, சுத்து வட்டாத எங்கெங்க இருக்க செய்தியை பேசுறாங்கன்னு பக்கத்தூர் செய்தியை பேசணும்ல பலவரா. அதாவது தெரிஞ்சவங்க படிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சிலருக்கு யாருக்கா தெரியாம இருக்கலாம்ல, அவங்களுக்கு சொல்றதா தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கிறது நாடகம். நல்லா இருக்கட்டும். சரி, அந்த முருகனுக்கு சுருட்டு வரேன். நல்லா பெருமையான ஒரு பேச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க கேட்கல, இது நம்ம ஊர் பக்கத்துல உள்ள ஊர் தான். அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் உள்ள முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரேசன் குடியிருப்பார். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி இன்ன வரைக்கும் மயில்கள்லாம் அதிகமாக காத்திரக்கூடிய நம்ம விராடி மலையில தான் நீங்க சொன்ன மாதிரி எம்பெருமான் முருகனுக்கு சுருட்டு வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கு நம்ம விராடி மலையில. எதுக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கணும்? ஏன் எத்தனையோ நைவேத்தியம் பொருள் கிடக்கும் போது சுருட்டை கொண்டு வைக்கலாம்னா, அது சுருட்டையும் புகைப்பழக்கத்தையும் மதுபானத்தையும் ஊக்குவிப்பதற்கு அல்ல, அடியவருடைய ஒரு நம்பிக்கைக்காக, அடியவருடைய ஆசை நிறைவேற்றியதற்காக, ஒரு சம்பவத்தினுடைய நிகழ்வை வெளிப்படுத்துவதற்காக வைக்கக்கூடிய வழக்கம். என்னாச்சு, ஆரம்பத்தில் ஒரு ஆளு தீவிர முருக பக்தர், கருப்பமுத்துன்னு அவருக்கு பேர் நினைக்கிறேன், கருப்பமுத்துன்னு. அப்படிப்பட்ட மனுஷன்
குளிர் காலம். வேலை பேரகரை மாத்தி சொல்லுவீங்களோன்னு எதிர்பார்த்து இல்ல அவர்தான் 2 பேர் இருக்காங்க. குப்பமுத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் காளையார் கோயில் திருப்பதி காளையார் கோயில் ஆசாரி தேர் செஞ்சவர். அவர் தேர் செஞ்சவர் மருது பாண்டியர் காலத்துல. ஆமா. இவர் இன்னொரு ஆசாரி இருக்காரு. ஆமா. ஆறுமுக ஆசாரி திருச்செந்தூர்ல இருக்க மரம் வாங்க போனவர். மரம் வாங்க போனாரு. அவர் ஒரு ஆளு தான் 21 வரையில உயிரோட வந்தாலும். அதுக்கு ஒரு கதை இருக்கு. சரி பேசுவோம் அதை பத்தி. இப்ப பேருங்க நீங்க பேசக்கூடிய கருத்துல இங்க இருந்து போறாரு, போகக்கூடிய தருவாயில எல்லா வித பெருமை. இந்த கர்ப்பமுத்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பகவானை கும்பிட போன இடத்துல காத்து மழையும் புயலும் தீவிரமா அடிக்குது. ஒண்ணும் பண்ண முடியல. குளிர்ல நடுக்கத்துல இருக்கார். நடுக்கத்துல இருந்தால் நினைச்சு பார்த்தாரா, இவ்வளவு பெரிய நடுக்கமா குளிரா இருக்கே, இந்த குளிரை போக்கு விதமா ஒரு சுருட்டு கிடிச்சு நேரத்தை கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சாராம். நினைக்கும் பொழுது அடியவருடைய துன்பத்தை போக்கணும்னு சொல்லி எம்பெருமான் முருகப்பெருமான் யாரோ ஒருத்தர் சாதாரண மனித வடிவத்தில் வந்து அப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட இந்தப்பா ஒரு சுருட்டுன்னு கொடுக்க வரால பார்க்க முடியல. என்னத்தில் நினைச்சான் சுருட்டுவன் நினைக்கும் போது இன்னொரு நாள் கொடுக்குறாப்பளையே அப்படின்னு இதை வாங்கி பருகிட்டு பக்கத்தில் இருந்து பேச்சுவார்த்தையில் பிடிக்குது. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட தடவை புயல் மழை நிற்கிது. நின்று பின்னால் திரும்பி பார்த்தா வந்தாளை காணோம். ஏன்னா இவ்வளவு கூட வந்துக்கிட்டு இருந்த மனுஷனை காணமே, எங்கடா வந்தாளை பானன்னு சொல்லிட்டு நேரம் முருகனுடைய சன்னதி போனா சன்னதிக்கு முன்பாக சுருட்டு நனைஞ்சு கிடந்துச்சான். ஆக வந்தது முருகப்பெருமான் என்ன தத்துவத்தை நினைவுபடுத்துவதற்காக. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு குளிர்னு நினைச்சேன். குளிரை போக்குவதற்கு எனக்கு இந்த இடத்துல சுருட்டுன்னு ஆசைப்பட்டேன். எனது குளிரை போக்கி தவறான பழக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல துன்பத்தை நீக்கணுன்றதுக்காக முருகப்பெருமான் கொடுத்த அருளினார். இந்த தத்துவத்தை நினைவுபடுத்துவதற்காக இன்னைக்கும் அவருடைய எதற்காக கொண்டாந்து கொடுக்கக்கூடிய வழக்கம் அங்க இருக்கு. பின்னால ஒரு மன்னர் காலத்துல அதை தடையும் பண்றாங்க வேணாம்னு. ஆனா அப்படி அல்ல. நிப்பாட்டும் போது இது வந்து அன்புக்காக செய்த தவிர இதை ஊக்குவிப்பதற்கு அல்லன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தையும் கொடுத்து முருகப்பெருமான் நிவர்த்தி செய்தார். அப்ப சுருட்டு வச்சு வழிபாடக்கூடிய வழக்கம் இருக்குன்னா அது விராடிமலை எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஆலயத்துல அழகம்னே இருக்கா. நமக்கு கைதட்ட காட்டுல இந்த பக்கம் கூட இருக்கு. யாரு சொன்னாலும் தகவல் சரியா இருக்கணும்ல. என்னன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஊருக்குள்ளேயே எனக்கு ஆகாத ஆளுங்க கொல்ல பேர் இருக்காங்க. சரி பாப்போம். ஒண்ணு பெருமை இருக்கு. எது சரியா இருக்கோ பெருமையை பேசலாம். இப்ப நீங்க பேசுறீங்க அப்படினாக்கா ஏன்னா அப்படி இருந்தா தான் எனக்கு ஒரு கோவம் வரும். அவர்கிட்ட நான் அப்படி சண்டை போடுவேன். அது நல்லா இருக்கும். அப்படிதான் இருக்கேன். தப்பு இல்ல. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கென்று நெஞ்சமே அஞ்சாரு. வார்த்தை சொல்வாங்க. அவையார் சொன்னாங்கல்ல. பிறந்த உடனே சொன்னாங்க. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல. அப்படிப்பட்ட பெருமை இங்க இருந்தாங்க. இந்த கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாள் கோயில போய் ஏன் சொல்றோம்? அப்படிப்பட்ட பெருமாளுடைய அப்படி மண்டிக்கையில் அப்படி வெள்ள சந்திரமார் இருக்காது. ஏன்னு உங்களை பெருமாளுடைய இந்த இடத்துல நான் முதல்ல அவர் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்களோ? மொத்தத்துல கதையே கோவி கேட்டதே நான் தான். கோவிந்தான்னு யாரு சொல்லுவாங்க? தப்பு இல்ல ஏங்க. பெருமாளுடைய தாடையில இந்த இடத்துல பச்சை கற்பூர பொடி வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, திருப்பதியில ஆனந்த ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். ஆனந்த ஆழ்வார். இந்த ஆனந்த ஆழ்வார் என்ன பண்ணுவாரா, இன்னைக்கு நம்ம திருப்பதி போறதுன்றது சுலபம். அந்த காலத்துல திருப்பதி போறதுன்றது மிக மிக கடினம். மக்கள் வந்து உணவு போக்குவரத்து, நீர் போக்குவரத்து எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீர்நிலை வசதிகள்லாம். அப்போ ஒரு மாட்டு வண்டி குதிரை வண்டி இருக்கவங்க போயிடலாம். நம்மளை மாதிரி சராசரி ஆளுக போக முடியாது. அப்போ என்ன பண்ணார், ஆனந்த ஆழ்வாராகப்பட்டவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு கிணறு வெட்டினார் பெருமாள் பக்தர்களுக்காக. அந்த கிணறை ஒன்றை என்னை இந்த வரை யாரும் சேர்ந்து வெட்டக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட பேசி வச்சுருந்தாரு. திருப்பதி ஏழுமலையானுக்கு விஷயம் தெரிஞ்சு ஒரு சிறுவனாக வந்தா சிறுவன் நானும் கிணறு வெட்டுவேனார். இவர் ஒத்துக்கிறல. இவர் இல்லாத சமயத்தில் இவர் மனைவிட்ட என்னைய உங்க மயமாறு நினச்சிக்கங்கம்மா அப்படின்ட்டார். இந்த மாவும் புள்ள பாசத்தில் படக்குன்னு சரி நம்ம புள்ள மாதிரி அப்படின்னு சரிப்பா வெட்டுப்பான. இவங்க 2 பேரும் கிணறு வெட்டிக்கிட்டு இருக்கையில வெளியில் போன இந்த ஆனந்த ஆழ்வார் வந்தார். கோவம் வந்துருச்சு. எப்படி அது, நான் தான் வேற யாரையும் கிணறு வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த சிறுவை எப்படி கிணறு வெட்டலான்னு கோவமாக பேசுகிறார். பேசும்போது இவர் சும்மா இருக்க மாட்டாம பெருமாள் சின்ன பையனா வந்தவர், ஐயா ஐயா எங்கே எதிர்த்து போறியா, போகக்கூடாது. எங்கள் நாடத்துக்கு வந்தால் யாரும் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, பின்னாடியே தேடி வந்துடுவோம் ஆள் வச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. நான் அப்போ இந்த ஆழ்வாராகப்பட்டவர் அதை தடுத்து நிப்பாட்டி கோவப்படுறார். அப்படி கோவப்படும் போது பெருமாளுக்கு இவருக்கும் கூட கூட சண்டை வந்ததில் கோபத்தில் ஆனந்த ஆழ்வார் கையில் இருந்த மம்பட்டி எடுத்து அந்த சிறுவனுடைய தாடையில் வெட்டிவிட்டார். வெட்டினா ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. சின்ன பிள்ளை ஓடுறாரு. ஐயோ என்ன இருந்தாலும் அவசரத்தில் ஒரு குழந்தைய அப்படி வெட்டிவிட்டோமே, தாடையில் ரத்தம் வரியுத பிள்ளைக்கு அப்படின்னு பின்தொடர்ந்து போகிறாரு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி மலை மேலே ஏறி கடைசியில் இறுதியாக திருமலைக்கு போகிறாரு. கோவில் கருவறைக்குள்ளே ஓடி போயிட்டார். கதவு முடிக்கிச்சு. திடீர்னு கதவை திறந்தா சின்ன பிள்ளையை காண பெருமாள் தாடையிலிருந்து ரத்தம் வலியுது. நடுங்கி போயிட்டாங்க 2 பேரும். என்ன இது, பெருமாள் தாடையிலிருந்து இப்படி ரத்தம் ஒழுகுதே அப்படின்னு என்னென்னமோ மூலிகையை வச்சு சுற்றுறாங்க, மருந்து எடுத்து கட்டுறாங்க. ரத்தம் நின்ன பாடு இல்லை. பார்த்தார் ஆனந்த ஆழ்வார், வந்த சிறுவன் பெருமாள்னு தெரியாமல் வெட்டிவிட்டானே, இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்,
நான் சாக போகிறேன்னு சாக போகிறார். அப்போ தான் அவர் பொண்டாட்டி தடுத்து நிறுத்தி நிப்பாட்டி இருங்க வர்றேன்னு சொல்லி இப்படி பச்சை கற்பூர பொடி எடுத்து, பெருமாளே இதுவரைக்கும் நானும் என் புருஷனை உன்னைய உண்மையாக கும்பிட்டது அன்பு உண்மையாக இருந்தா, என் புருஷன் தெரியாமல் செஞ்சுவிட்டா இருந்த தப்ப இந்த வலியக்கூடிய ரத்தம் அப்படியே நிற்கணும், இல்லைன்னா நானும் என் கணவன் இனிமேல் உயிர் வாழ மாட்டோம் அப்படின்னு அந்த கற்பூர பொடி எடுத்து அப்படி தாடையில் வைக்கும்போது வழிந்த ரத்தம் அப்படியே நின்று போச்சான். அவங்க அன்பை நினைவூட்டும் விதமாக அந்த அம்மாவுக்காக அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக வழிந்த ரத்தத்தை பெருமாள் நிப்பாட்டினார். இந்த விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாக தான் இன்றைக்கும் பெருமாளுடைய தாடையில் இந்த இடத்துல கற்பூர பொடி, பச்சை கற்பூர பொடி வைக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல புள்ளி மாதிரி வெள்ளையா இருக்கு. இதான் பெருமாளுக்கு தாடையில் வெள்ளை வந்தது காரணம். ஏற்றுக்கக்கூடிய விஷயம் எப்படினாக்கா? நன்றி. பாத்தீங்களா, அப்ப உருவ திருமணியில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு பின்னணியில் பல செய்தி இருக்கின்ற சம்பவம் நிகழ்த்தது. ஏத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து கோவிந்தா கருத்தெல்லாம் சொல்லலாம், அப்புறம் கோவிந்தா தான் பார்த்து ஒன்றும் தப்பு இல்லை. கோயிந்தான்னு போறனால யாருக்கு இந்த இடத்துல புண்ணியம் சேரும்ன்றது உண்மை, இதை மறுக்க முடியாதல்ல. நீங்க நினைக்க கோயிந்தான்னா போனது வராது அப்படின்னு அர்த்தம் இல்ல, போனதும் வரும் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல. அப்படிப்பட்ட பெருமை எத்தனையோ பெருமை இருக்கு. மாதவாய நமக, கேசவாய நமக, நாராயண நமக, லட்சுமி நாராயண நமக, சௌமிய நாராயண நமக, இப்ப எத்தனையோ பேர் இருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் திருப்பதி போகக்கூடிய கோவிந்தான் சொல்லக்கூடிய உச்சகட்ட பெருமை. முருகனுக்கு எப்படி அரோரா சொல்றோமா, எம்பெருமான் பெருமாளுக்கு கோவிந்தான் சொன்னாத்தே அந்த பூர்ண திருப்தி ஏற்படுது. அப்படிப்பட்ட பெருமை. ஏன் அந்த வார்த்தை சொல்லணும் அப்படிங்கட்டியனா, எம்பெருமான் திருப்பதியிலே ஸ்ரீனிவாச பெருமானை அவதரிக்கிறார். அப்ப ஸ்ரீனிவாச பெருமானா இருக்கும்போது பக்கத்து அகத்தியருடைய குடிசை இருக்கு. அங்க ஆயிரக்கணக்கான மாடுகளை வச்சு மேய்ச்சல் நடத்தி அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அகத்தியர். நேர போனார் ஸ்ரீனிவாச பெருமான், அகத்தியரே உங்கள்கிட்ட இவ்வளவு பசு மாடெல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு பசுவை தானமா கொடுங்கன்னு கேட்க. அப்பதான் அகத்தியர் சொன்னாரா, எம்பெருமானே உங்களுக்கு கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எத்தனை வேணா கொடுக்கலாம். ஆனா ஸ்ரீனிவாச பெருமான் நீங்க தனியா வந்திருக்கீங்க, யாரா வந்தாலும் தம்பதி சமேதரா வந்தாத்த அது புண்ணியம், பசுமாடை கொடுக்கும்போது புண்ணியம் ஏற்படும். அதனால நீங்க தனியா வர வேணாம், உங்கள் துணைவியாரையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க, தேவையான பசுமாடை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல ஸ்ரீனிவாச பெருமான் போயிட்டார். போயிட்டு பத்மாவதியோட மறுநாள் வருகிறார். வரக்கூடிய தருவாயில அகத்தியருடைய சீடந்தே உள்ள இருக்கான். அகத்தியர் வெளியில தான் பயணத்துக்கு போயிட்டார். அவரே சீடன் உள்ள இருந்தார். என்ன பெருமானே எங்க இவ்வளவு வேறாம்? இல்லப்பா, அகத்தியர் சொல்லியிருந்தாரு பசுவை தானமா தர்ற மாதிரி இதனுடைய துணைவியாரோட வாங்கன்னு சொன்னாரு. வந்துட்டேன், பசுவை கொடுன்னு கேட்க சீடன் பார்த்தேன். ஐயா, எனது அகத்தியர் குருநாதர் இல்லாத சமயத்தில் நான் கொடுக்க முடியாது, எந்த பொருளாக இருந்தாலும் அவர் தான் கொடுக்கணும், நான் கொடுத்தா சங்கடமாயிரும், அதனால அவர் இருக்கும் போது வாங்கிக்கங்க, இப்போதைக்கு நான் தர முடியாதுன்னு மறுத்துட்டேன். என்னடா அது, வந்த இடத்துல தர முடியாதுன்னு மறுக்கிறான்னு சொல்லி ஸ்ரீனிவாச பெருமான் கோபத்தோட போய்கிட்டு இருக்காரு. போகும்போது விஷயத்தை கேள்விப்பட்டு அகத்தியர் வந்தாராம். அட பாவி, வந்த சம்பவத்தை தெரியாம நீ வாட்டுக்கு ஸ்ரீனிவாசனை அனுப்பிட்டியேன்னு சொல்லி வேக வேகமா ஸ்ரீனிவாச பெருமானை நோக்கி போனாராம். பசு வாங்க வந்தவரை விரட்டிட்டேன்னு சொல்லி போகும்பொழுது முன்னோக்கி ஸ்ரீனிவாசன் போக பின்னோக்கி அகத்தியர் வருகிறார். ஸ்ரீனிவாச பெருமானே கோ இந்தா அப்படின்னாராம். கோன்னா பசுன்னு அர்த்தம், கோன்னா பசுன்னு அர்த்தம், இந்தானா இங்கேன்னு அர்த்தம், பசு இங்கே பசு இங்கே அப்படின்னு அழைத்தாரா. கோ இந்தான்னு கூப்பிடும் பொழுது சீனிவாச பெருமானுக்கு அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆனந்தம், இருந்தாலும் கேட்காத மாதிரி போயிட்டே இருக்காரு. கேட்காத மாதிரி போயிடும். ஓகோ, பெருமாளுக்கு இந்த வார்த்தைகள் பிடிக்குமே என்று சொல்லி கோயிந்தா 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 என்ற வார்த்தைகள் மாறி பசு இங்கேன்னு தமிழகராதி சொல்கிறது. அதை அவர் சொல்லும் பொழுது கோயிந்தா 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 நாளடைவில் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய திருநாமயம் அங்கே பிறக்கிறது. ஆக அப்படிப்பட்ட திருநாமயம் கேட்டது சீனிவாச பெருமானுக்காக அகத்திய பெருமான் இங்கே இருக்கிற தத்துவத்தை சொல்வதற்காக கோயிந்தான் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் திருப்பதிக்கு சொல்லும் பொழுது கோயிந்தான் நாமத்தை சொல்றோமா இல்லையா? உள்ளதான். அதனாலதான் கோவிந்தா அப்படின்ற வார்த்தை வந்து இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கோவிந்தான்ற வார்த்தை வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பார்த்தோம்னா திருப்பதியில நடை திறக்கும் போது முதலில் எவ்வளவு பெரிய அர்ச்சகர்களோ யாரு நிக்கிறது கிடையாது. அந்த பசுவோட கண்டோட அந்த கோவுக்கு சொந்தக்காரர் தான் முதல்ல திருப்பதியை பார்க்கும் பாக்கியம் இன்றைக்கும் நடக்குது. சரி, பாக்கியம் இருக்குல்ல, கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். இதான எடுத்துக்காட்டு உள்ள பழமொழி. கெட்டாலும் மேன்மக்கள் என்ன அர்த்தம்? ஆமா, கெட்டு போனாலுமே ஒரு வறுமைக்கே வந்தாலும் அந்த மேன்மக்கள் உயர் நிலையோட உயர் எண்ணத்தோட உயர் எண்ணத்துல இருக்கான்னு அர்த்தம். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அப்ப சங்க அப்படி சுட்டாலும் அது வெண்மை நிறத்தை மாறாது. அது மாறாது. என்னதான் தீய குப்புற பிடிச்சு கவுத்தாலும் அதோடைய வெளிச்சம் அப்படி மேலதானே வருது. மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. இப்ப நான் கேட்கிறேன், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் நீ இல்ல, ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல 70-80 அடி ஆழத்துல உள்ள ஒரு சங்கு வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் மேலே எழுப்பி வருது. ஏன் வல்லாரம் நல்லா புராணம் தானே பேசிக்கிறீங்க? ஏன் புராணம் பேசினா மட்டும் தான் நீங்க பேசுவீங்களோ? மத்த பேச்சு பேச தெரியாதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பேசுங்க,
பேச்சு வந்த பின்னால புராணம் என்ன, நடைமுறை என்ன, பழமொழி என்ன, எதையும் பேசத்தான் வந்திருக்கான். ஒவ்வொன்றா முயற்சி பண்ணி தப்பு பார்க்கறது இல்லையே. அந்த பானம் இல்லைன்னா அடுத்து வேற பானம். வழிநாயகா, அப்படியா? முயலும் வெள்ள ஆமைக்கு வெள்ள, முயலாமை ஒருபோது வெள்ளாதுன்னு முயற்சி இருக்காது படைச்சுக்கிறோமே. பாம்பு அடிக்கணும் முடியும்னாலும் வால் அடிக்க கூடாது, தலையில பார்த்து அடிக்கணும். ஐயா இப்ப செய்யலைன்னா எப்பவும் செய்ய முடியாது, அப்ப செய்யல அப்பயும் காலத்திலும் அதை நம்ம பாத்துக்கிறோம். தப்பு இல்லைங்க. எப்பவுமே எனக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு அப்படி ரொம்ப மெதுவா அந்த அதெல்லாம் நமக்கு முடியாது. அது எனக்கு பிடிக்காது. அதனாலதான் நீங்க வந்தோடனே வேகத்துக்கு பேசுவோமே. வளவளன்னு அதெல்லாம் வேணாம், வாங்க எடுத்தோன்னு முதல்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஒரு இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை 80-70 அடி ஆழத்தில் உள்ள ஒரு சங்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் மேலே வருது. சரி, பிரம்மாண்டமான சங்கு. அது சரி, சங்கு எங்க இருந்து பறக்கும்? கடல்ல தான் பறக்கும். குளத்துல பறக்குமா? குளத்துல எப்படிமா பறக்கும்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துக்குள்ள இருந்து வர்ற சங்கு எது சொல்லுங்க. நான் கேட்டா உன் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. நீங்க வசனம் நீங்க பேசுறதா? ஏங்க நான் கேட்டா நீங்க சொல்லணும். நீங்க பதில் சொல்லாம நான் கேட்டா நீ நம்ம மறுப்பு கழிங்க. நீங்க தான் கேட்டீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு மேல வருது. நான் கேட்டா பதில் சொல்லு. கேட்கவும் நானும் ஒரு நாள் பதில் சொல்லிட்டு கேளுமா. ஏன் சொன்னீங்க? நல்ல அறிவாளி பதில் சொல்லி கேட்டா என்னன்னு கேக்குறேன். அப்புறம் எதுக்கு நீங்க அடுத்த கழிய வரீங்க? முட்டுக்கிட்ட போட்டு நிப்பாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் தலையில கொம்பு முளைச்சிருக்கா? உங்களுக்கு ரெட்டை கொம்பு முளைச்சிருக்க அப்படிதானே? பயமுறுத்துறீங்களா? இருக்கீங்க. இல்ல பயப்படுறதுக்கு நீங்க பேயா இல்ல பிசாசா? உன்னை பார்த்து பயப்படுத்துங்க. இவர் காட்டாரி இல்ல மேல இருந்து இறங்கி வந்தவர். இவரை பார்த்தோனே நாங்க நட்டுங்க போறோம். குருவிகள் மோதி குன்றுகள் ஒருபோது சாய்வது கிடையாது. நீ குருவி மாதிரி, நான் குன்று போல. என்னை நட்ட நீட வீணா போவ. நான் அப்படியே தான் இருப்பேன். ஐயா ஒரு நேரத்துல ஆதிசேஷனுக்கும் மேருமலைக்கும் சண்டை வந்து சரி விழுந்தது என்ன? குன்று தான் விழுந்துச்சு. இருக்கட்டும், மலையை சாய்க்க முடியல. சரி, நீங்க குன்றுனா நான் மலை. ஆதிசேஷனை போய் புடிச்சிருந்தேன். நீங்க வேணா கவர்ந்து வரலாம். விடைப்பட்டு பாறை மாதிரி இருக்க உங்களுக்கே இது இவ்வளவுன்னா பாத்துக்குறோம். அப்ப மலையா நிலைச்சு நிக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு. ஆதிசேஷன் மலையை கட்டி பிடிச்சிருந்தேன். வாய் பகவான் காற்றை வீசுறேன். காற்று வீசும் பொழுது பார்த்தாரு நம்மளுக்குள்ள பெரிய சர்ச்சை. இந்த மலையை நான் இருக்க பிடிச்சுக்கிறேன், நீ காத்த வீசு. காத்த வீசும் பொழுது உன் காத்து பெருசுனா என் மலை பிடிச்சிருக்க மலை பிடிச்சிட்டு போட்டோம். மறைச்சு நின்று ஆதிசேஷனை மீறி விழுந்துச்சுல குன்று. அங்க என்ன ஆகுது? வாய் பகவான நடந்த கதை அந்த கதை. அவ்வளவு பெரிய போர்க்களம் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் இப்படி போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா போட்டி முடியாது. ஆதிசேஷா உன் பிடிய கொஞ்சம் தளர்த்திக்கடா. மலையில ஒரு பகுதி கீழே விழுந்தா வாயு பகவான் கோபப்படாம நிப்பாட்டிடுவான்னு சொல்லும்போது போனா போட்டு ஆதிசேஷன் ஒரு பகுதியை தளர்த்திய காரணத்தினாலே சில துண்டுகள் கீழே அதை விட்டு கொடுத்துருக்கலாம். நான் விட்டு போற ஆளு இந்த இடத்துல நான் கிடையாது. அந்த விட்டு கொடுக்கறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு பேசிக்கிறோம். அதெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு பழக்கமே எனக்கு கிடையாது. அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா சங்கு எங்க வருது? அது நான் கேட்டது. பதில் தெரியுமா? தெரியும் போல. இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்கல. அத 12 வருஷத்துக்கு வர்ற சங்கு அப்படினா அத பேசிக்கிறோம். சொல்லுங்க. ஒரு வருஷம் சங்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில வருது. அத என்னடா வந்தா வந்துட்டு போகுது. உங்களுக்கு என்ன வந்தா வந்துட்டு போறதுன்னு சொன்ன வடினாங்க. நீங்க கவனம் ஆட்டிட்டு வரீங்களோ? ஏன் நீங்க அதுக்கு தான் கட்டையை தெரிக்கிட்டு வர்றீங்க? நாராயணா நாராயணா பேசுனா பேச்சுமா. ஏங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு சங்கு வெளியில வருது அப்படின்னா பீகார் மாநிலத்துல இருக்குங்க. எந்த இடம்? தமிழ்நாட்டெல்லாம் விட்டுட்டு வட மாநிலம் போயிட்டாரு. எந்த மாநிலம் போனா சாமி சாமி தானே. இங்கிட்டோ ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து ஒரு கேள்வியை கேட்டு சண்டையை போட்டு நிப்பாட்டணும்ன்ற ஒரு பேச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணியாங்க? ஏன் இப்படி கெட்ட எண்ணம் பிடிச்சி போய் அலையறீங்க? கெட்ட எண்ணம் இல்ல, கெட்ட எண்ணத்தை நல்ல நம்ம மாத்தனா. இத்தனை நாளாலாம் அமைதியா தானே பேசுனீங்க. சரி, என்னைய பார்த்தோட தான் தமிழ்நாட்டுல எந்த ஊர் இருக்கு, பீகார்ல எந்த சங்கு இருக்கு, அந்த ஊர்ல கடலுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் என்னைய பார்த்தா தான் அப்பலாம் தோணுது? உங்களுக்கு மட்டும் விராடி மலை ஏன் பேர் வந்துச்சு? அதுக்கு சுருட்டை கொண்டு போய் எவன் படைச்சா? இந்த இடத்துல பெருமாளுக்கு கோவிந்தானி ஏன் இதெல்லாம் வாய் தெரிஞ்ச தெரியுதுல. அப்ப இத பேசும்போது நான் பேசுறேன். மகாபாரதம் ராமாயணத்துல நிறைய விஷயம் இருக்கு, அதை நான் மறுக்கல. சரி, ஆனா இது எல்லாமே பொதுவா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன விஷயம் தான் கேக்குறேன். அப்ப தெரியாத விஷயம் இன்னும் கோடான கோடி விஷயம் இருக்கு. எந்த விஷயத்தை பேசத்தானே நீங்க கொடுத்திருக்காங்க? பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு நேரமும் மூளையும் மட்டும் தான் வேணும். அவ்வளவு விஷயம் உலகத்துல இருக்கு. காலமும் களமும் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துல சங்கு வருது எங்க? 18 12 வருஷம். சரி, நம்ம பேச. சரி, இருக்கட்டும். இப்போ நான் தான் பதில் சொல்லிடுறேன். அதாவது வருடத்திற்கு ஒரு முறை எங்கே சங்கு வருதுன்னா பீகார் மாநிலத்தில் பாகல்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு 70 அடி 80 அடி உள்ளதான் இருக்குமா அந்த சங்கு. சங்குன்னா சாதாரண சங்கு கிடையாது, ராட்சச சங்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாறைக்கடலை கடைஞ்சாங்கல்ல, மந்திரகிரி மலையை மத்தாக வாசுகி என்ற பாம்பா தாம்பாக தேவர்கள் வாழ்ப்புறமும் அசுரர்கள் தலைப்புறமும் பிடிச்சி இழுத்து கட்டையும் போது வழி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு விஷத்தை கக்குச்சு. அடுத்து கடல்ல இருந்து விஷம் வந்துச்சு. பிறகு உள்ள இருந்த உச்சிரவசி சிரவசி என்ற குதிரை, ஐராவதம் என்ற யானை, கற்பகதரி என்ற மரம், காமதேனு என்ற பசு, சிந்தாமணி என்ற மாலை, அகலை என்ற பெண்ணு, நிறையா பொருள் வந்துச்சுங்க. அப்போ முதல்ல வந்தது விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் எதில் சாப்பிட்டாரு? சங்கில் தான் எடுத்து குடித்தார். அந்த சங்கு தான் அந்த பீகார் மாநிலத்தில் பாகல்பூர்ன்ற இடத்துல பகான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல இன்னும் இருக்குது.
இதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன். எந்த மலைய மத்தா கடைஞ்சாங்க? மந்தகிரி மலையை மத்தா அந்த கடைஞ்சாங்க. ஊர்ல அந்த பக்கத்துல இருக்க மலைக்கு பேரு மந்திரகிரி. இன்னைக்கு இருக்கு அந்த இடம், மத்து மாதிரி தான் இருக்குமா. அந்த சங்கு தான் இன்னைக்கு வருஷத்துல என்னைக்கு வரும் தெரியுமா? இன்னொரு அதிசயமான விஷயம், சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் வரும். சிவன் ராத்திரி அன்னைக்கு தானே விஷத்தை எடுத்து குடிச்சாரு சிவபெருமையா. அப்படி குடிச்சதுனால தான் மயங்கி விழுந்தாரு இருக்குல்ல கதை. அப்ப அதே சிவன் ராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு 70-80 அடி ஆழத்திலிருந்து மேலே வர்றது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீகார் மாநிலத்தை பாகல்பூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மந்திரகிரி பக்கத்தில் இருக்க சிவன் கோயில். மறுநாளே திருப்பி உள்ளே போயிடும். அப்போ சாமி இல்லை அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு சாட்சி தானே. அது எப்படி சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் வருது? அன்னைக்கு தானே விஷத்தை எடுத்து கொடுத்தாரு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குல்ல. அப்போ எல்லாமே நடந்தது தானே, உண்மை தானே அது. ஏன்னா ஒரு விஷயத்தை பார்க்கலைன்றதை காட்டில அதை இல்லை நம்ம முடிவு முடியாது. அப்போ எல்லா விஷயமும் இருக்கு, ஏற்றுக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னால் பீகார் மாநிலத்தில் அப்படிப்பட்ட இடத்துலதே வருஷத்துக்கு முறை சங்கு வெடி வருது பாருங்க. நீங்கள் சொன்னது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வெடியக்கூடியது. ஆனால் இது அப்படி அல்ல, 12 வருஷத்துக்கு ஒருக்கா. அதில் 12 ஆண்டுகள் கழித்து ஒரு சங்கு வெடி வருது. என்ன காரணம்? ஏன் இந்த இடத்துக்கு மட்டும் இப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அது குளத்துல கடல்ல பறக்கல, குளத்துல பறக்குது. கடல்ல சங்கு விளைஞ்சா அது கதை. அது எப்படி குளத்துல போய் எப்படி ஒரு சங்கு உருவாகும்? அப்ப என்னென்ன காரணங்கள் வருது? நன்னீர்ல போய் நாரதருக்கு காட்சி முடியாம சீல் ஆடக்கூடாது. அப்படியே என்ன முடிவுன்னு தெரிஞ்சிட்டு தான் சீல். அந்த முடிவை நான் பண்ணிக்கிறேன். அகரம் உள்ள இருக்கான். இப்ப பாருங்க பேசுறீங்க. பாப்பா யாரு முடிக்கிறேன்? பேச தப்பு இல்லையே. ஒரு முடிவை புள்ளி வச்சுட்டே கோலத்தை போட்டு முடிக்க தானே வந்திருக்கான். சொல்லுங்க. இப்ப நீங்க வந்த இடத்துல பாருங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது எங்க சங்கு பிறக்குது? அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கான்னா இன்னைக்கு இருக்கு. அது எந்த இடம் அப்படி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கண்டேய முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். இந்த மார்க்கண்ட முனிவர் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் சிவனுடைய வழிபாடு, சிவனை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு எம்பெருமான தொழுது வரக்கூடியவருடைய வழக்கம். எல்லா கோயிலுக்கும் போறாரு. நீங்களும் பொழப்பில்லாம தான் தெரிவிங்க இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு. ஏன் நீங்களும் பொழப்பில்லாம போகும்போது நாம எங்க நம்ம வேலை அதுதானே. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலைக்கு நம்மளை தயார்படுத்தி தப்பு இல்லையில. சொல்லுங்க. அதே பொழப்பே கிடைக்கலன்றீங்க, உள்ள உழைப்பே ஒழுங்கா பார்க்கணும்ல. யார் இப்படி சம்பளம் கொடுத்து கை தட்டி சாமியை பத்தி பேசி அந்த புண்ணியம் கிடைச்சு வேற எந்த வேலையில இப்படி கிடைக்கும்? இந்த தொழில தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. இப்ப பார்க்கும்போது என்னாச்சு, எல்லா கோவிலுக்கும் போறாரு, தரிசிக்கிறாரு, தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சிவனுடைய அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யறது வழக்கம். மார்க்கண்டேய முனிவர் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்தார். அது என்ன கோவில் அப்படி கேட்டீங்கன்னா, வேதகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துல, திருக்கழுங்குன்றம் என்று சொல்லக்கூடிய ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு சன்னிதானம். அந்த சன்னிதானத்துக்கு உள்ள வர்றாரு. அதே போல தீர்த்தமாடணும், குளிக்கணும், பக்கத்துல கூடிய சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு பார்க்கிறாரு. அப்ப தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ண பாத்திரம் வேணும்ல. பாத்திரம் இல்ல. எம்பெருமானே உனக்கு அபிஷேகம் பண்ண பாத்திரம் இல்லாம நிக்கிறேன், எனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தரல் வாங்கி மார்க்கண்ட முனிவர் கேட்கும் பொழுது அந்த நன்னீர் குளத்தில் இருந்து ஒரு சங்காகப்பட்டது தோன்றியதாம். அப்பத்தான் பார்த்தாரு, எம்பெருமானே கொடுத்த சங்கு. அப்ப இதை வச்சு நம்ம இடத்துக்கு கொண்டு போய் சரியான முறையில் அபிஷேகம் பண்ணலாம் சொல்லி அந்த குளத்திலிருந்து தோன்றிய அந்த சங்கை எடுத்து அதன் மூலமாக தீர்த்தத்தை எடுத்தாந்து எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினார். அப்ப யாருடைய வேண்டுதலுக்கு கிடங்க அங்க சங்கு தோன்றுது? மார்க்கண்டேய முனிவருடைய வேண்டுகோளுக்கு கிடங்க திருக்கழுங்குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு சங்கு தோன்றியது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய சங்கு திருக்கழுங்குன்றம். இந்த ஊர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் இந்த திருக்கழுங்குன்றம். கழுகெல்லாம் வழிபாடு செய்ததனாலே அது திருக்கழுங்குன்றம். வேதங்களே மலையாக இருப்பதனால் அவருக்கு வேதகிரீஸ்வரன் சொல்லக்கூடிய பேரு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அந்த சங்கு தோன்றும் போது சங்கு தோன்றும் போது இன்றைக்கு அந்த குளம்புற ஒரே நுரையாக மாறுமா. சரி. அப்ப தெரிஞ்சு இன்னைக்கு அந்த சங்குகளை பூரா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. உண்மைதானே? குளம்புற தோன்றுறது அந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும். அப்படிப்பட்ட பெருமை பூமியில இருக்குல்ல. சிவனுடைய இரண்டு வீட்டுக்கு சிவனை முழுசா யாராவது கத்துக்கிட்டவங்க உண்டா? முடியாதுல. சிவனை ஒரு சிலர் மட்டும்தான் பிறப்புல இருந்து கும்பிட முடியும். வாழ்க்கையில உண்மை. உலகத்திலேயே அவன் அருள் வேணுமா? அவனை கும்பிடுறதுக்கு சிவனை கும்பிடணும்னா புண்ணியம் பண்ணினவங்க மட்டும்தான் சிவனை கும்பிடணும். அவனுடைய அருள் இருந்தா தான் வணங்க முடியுமா? அவருக்கு நமக்கு முற்சென்மத்தில் அதாவது ஈசனடி போட்டி, எந்த அடி போட்டி, தேசனடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, மாய பிறப்பருக்கு மன்னனடி போட்டி, அந்த வரியோட இல்ல, அந்த வரியில உள்ளங்க ஒரு வழி. சிவபெருமான கும்பிடணும்னா ஒரு சிலருக்கு 10 வயசு, 15 வயசு, 50 வயசு, 60 வயசுல சிவனை கும்பிடுறவங்களா. அப்ப அவரை எப்ப அடையணும்ன்றத அவர்தான் முடியும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பேன் யானார். அவன் அருள் இருந்தா தான் அவனை வணங்க முடியும். அதனாலதான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் வருவது நீர், செந்தூர் வாயு பங்கன் திரு ஆளவாகன் திருநீர், செங்கையில் மாண்புக்கு அங்கத்தை ஒருவனை தூக்கினார். ஞான சம்பந்தர் சொன்னார். பெருமை கொடுத்தார்ல. இரண்ட வீட்டுக்கு என்ன வேணும்? இருங்க ஒரு விஷயம் நான் கேக்குறேன். இருங்க வரேன். இருங்க. நீ என்ன கேக்குற? நான் கேட்ட நான் கேப்பேன். நான் கேக்குறது உன் சட்டத்தை பேச முடியாது. என்ன மனுஷன் கேட்ட நீ சொல்லுமா? மனுஷன் உயிர் வாழணும்னா என்ன வேணும்?
சாப்பிடணும். சாப்பிட எப்படி சாப்பிடணும்? சத்தான ஆகாரத்தை சாப்பிடணும். சத்தா சாப்பிடுறோம், சத்து இல்லாம உண்ண சாப்பிடுறோம். உணவு உடுத்த விட இருக்க இருப்பது 3 மனுஷனுக்கு வேணும். சாப்பாடு மட்டும் எப்பவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அதான் விஷம். அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சுன்னு. சாப்பிடுறதுக்காக வாழ்ற வரைக்கும், வாழ்றதுக்காக சாப்பிட வரைக்கும். ஒரு தடவை சாப்பிட்டா அவன் யோகி, 2 தடவை சாப்பிட்டா போகி, 3 தடவை சாப்பிடுறவன் துரோகி, 4 தடவை சாப்பிடுறவன் மகா துரோகி. எப்படி சாப்பிடணும் நம்ம கணக்கு நம்ம தான் நிர்ணயிக்கணும். இப்ப நான் என்ன எப்படி சாப்பிட்டாலும் சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம்? எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் கணக்கு இருக்கு. குனிஞ்சு சாப்பிடுறது வழக்கம். அதான் எந்த சாப்பாடுனா குனிஞ்சுதான் சாப்பிடணும். குனிஞ்சு தண்ணி குடிச்சா எப்படி குடிக்கிறோம்? அண்ணாந்து குடிக்கணும். ஏன் குனிஞ்சு சாப்பிடணும், அண்ணா குடிக்க. ஏன்னா காரணம் இருக்குங்க. குனிஞ்சு ஏன் சாப்பிடுறோம்? ஏமா சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும், குனிஞ்சு சாப்பிடுறோம். ஐயையோ. தண்ணியை குடிக்க அண்ணா போய் எப்படி? ஏன்னா நல்லா கோவம் என்னத்துல பேசுறீங்க? இல்ல உங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க? அப்படினா வார்த்தைகள் குடி முடியல இருக்கு. அப்புறம் என்னத்துல பேசுறீங்க? ஓன் ஜவுடா இப்படி பேசிக்க பதிலா முடியும். சொல்லுங்க. பேச்ச நீ பாடுமா? சாப்பிடாளுக்கு என்ன பேசுறேன்? சாப்பிடுறதா தண்ணி விட்டு அண்ணா தான் குடிப்பாங்க. கேள்வி என்ன? ஏன்னா அதுல என்ன இருக்கு? விளக்கா இருக்கு. ஏன் குனிஞ்சு சாப்பிடணும்? ஓங்கி பேசி ஒண்டி புடிப்பட்ட வாங்கி நீ நினைச்சிட்டு தெரியாது. ஓங்கி பேசுறோம்னா அதுல எவ்வளவு உண்மை இருக்கும்? அத பேச தர வேணும். உண்மை இருந்தா காரணம் இருந்தா தான் ஓங்கி பேச முடியும். சரி. இருக்கா இல்லையா ஆச்சா பச்சாலும் கத்தலாம் கூட. படினாக சொல்லுங்க. ஒரு உண்மையை மெதுவா சொல்றனால அது பொய்யா மாறாது. ஒரு பொய்ய ஓங்கி பேசுறனால அது உண்மையாவும் மாறிடாதுல. நம்ம பேசக்கூடிய கருத்து இருக்குல. நான் பொய்யெல்லாம் கேட்கல. பொய்ய வந்து கேள்வியா கேட்க முடியாது. சரி. அதுக்கு விளக்கம் இருந்தா மட்டும் தான் நீங்க கேக்குறீங்க. நீங்க இப்ப நீங்க சொல்லலைனா இதே மக்கள் என்னைய கேட்பாங்கல்ல. ஓஹோ. அவர் சொல்லலாமா நீங்க சொல்லுங்கமான்னு கேட்பாங்க. சரி இப்ப பேசுவோம். அப்ப நான் சொல்லி தரேன். உன் பேச்சுக்கு இப்ப நான் வர்றேன். சொல்லுங்க வாங்க. தண்ணியை ஏன் நம்ம அண்ணாந்து குடிக்கிற சாப்பாட குடிஞ்ச அப்புறம் கட்டில இருண்ட வீட்டுக்கு என்ன வேணும்? வெளிச்சம். வர்ண நிலத்துக்கு தண்ணி. ஜாடிக்கு மூடி. குரலுக்கு என்ன வேணும்? இனிமை. ஒரு பெண்ணாகப்பட்டவனுக்கு என்ன வேணும்? பொம்பளை பிள்ளைக்கு ஒழுக்கம் வேணும், பாதுகாப்பு வேணும். தானே வேணும். ஆமா. ஒரு ஆணாகப்பட்டவனுக்கு 3 இருக்கு. கடமை, கண்ணியா, கட்டுப்பாடு. ஒரு பெண்ணுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. தானே உண்மை. அதான் உண்மை. நான் என்ன சொல்றேன்? சொல்லுங்க. ஆம்பளைக்கு 1, பொம்பளைக்கு 2. அது என்ன? என்ன ஆம்பளைக்கு 3, பொம்பளைக்கு 4 இப்பதானே சொன்னீங்க? அது வேற. ஆம்பளைக்கு வேற. சொல்லு. கட்டுப்பாடு அவள குடும்ப பேசுறீங்க பேச்சு. ஐயப்பா, பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. என்னது? வேறங்க அப்படி கத்திக்கிட்டே கிடக்காரு. அப்ப நீங்க கத்த பேரந்தோட நல்லா மூச்சை பிடிச்சு கொள்ள மாட்டாம உயிர். நீங்க பேசுற பேச்ச பேச்சே மூச்சு தானே எனக்கு. பேசிக்கிறோமே. நான் தப்பா பேசுறீங்க. ஏங்க பொம்பளைக்கு 2, பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1 நடைமுறையில இருக்கு. இது எப்படி இருக்கு? எப்பா தம்பி சிவா என்னையா வரணையா நொய் நொய்னுக்கிட்டே இருக்கா? சாப்பாட்டை ஏன் குடிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறா? தண்ணியா அண்ணா இத மட்டும் கேட்க தெரியல உனக்கு. நாங்க பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கோம். குத்துது கொடைதான் இருக்குமா? பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. என்னது? அது பேசாம இருந்துட்டு போட்டோம். அப்ப இதுவும் பேசாம இருந்துட்டு போட்டோம். கதை நடத்துவோம். அது எப்படி? அது எப்படி? எங்க இந்த முதல்ல பெட்டிக்காரங்க அருண் சண்டை எடுத்து விட்டு அவர் பேசாம உள்ள விட்டாரு. இல்ல நீங்க பேசுற பச்ச அப்படித்தானே இருக்கு. ஆளை கூப்பிடுங்க. தெக்க அடிக்கிற காத்து வடக்கே அடிக்க தானே செய்யும். பேசுங்க. ஏங்க ஆவணின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அடுத்து புரட்டாசின்னு ஒண்ணு வரது உண்மைதான். அப்புறம் அதோட முடிஞ்சு போயிருமா? எந்த சீயும் பாத்துக்கிறோம் நீங்க. வாங்க. அப்புறம் தெக்க வடக்க காத்து திருப்பி அடிக்குதுன்னா அப்புறம் ஆவணி வந்தா புரட்டாசி வரும்ல. காத்துக்கு வித்தியாசம் இருக்கு. வாங்க வாங்க. வடக்குல இருந்து வந்தா வாட காத்து, தெற்குல வந்தா தென்றல் காத்து. நான் தென்றலா போன்னு நினைக்கிறேன். நீ வாட கொடுக்கணும் புயலாக்கு கோடைன்னு சொல்லி காற்றலை வகை உண்டு. அத நம்ம பாத்துக்கிறோம்ட்டே. அது வரட்டும்ன்றே நான். என்ன அர்த்தம் விளக்கம் சொல்லணும்ல? யா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று உன்னுடைய அறிவை சிதறவிடுவதை விட எவர் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அதை உன்னுடைய சிந்தனைக்கு தக்கவாறு ஆராய்ந்து பார்த்தாலே பகுத்தறிவாளின்ட்டாங்க. ஒரு ஏழை விவசாயிக்கு மீனை கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்று கொடுன்றேன். மீனை கொடுத்தா அன்னைக்கு சாப்பாடு முடிஞ்சு வச்சு. மீனை பிடிக்க கத்து கொடுத்தா வாழ்நாள் வரைக்கும் படிச்சுக்கிறேன். நான் மத்த ஆளுக்கு கத்து கொடுக்குறாரு, பிடிச்சு கொடுக்கறாருல. அதாவது மரம் கோணலாக இருந்தா நூலை பிடிக்கணும். சரி. மனசு கோணலா இருந்தா நூலை படிக்கணும். படிச்சா தான் பெருமை. தலை குனிஞ்சு படிச்சா தான் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும். உண்மைதானமா? உள்ளதானே? இந்த உலகத்தில் கத்தியினுடைய முனையை காட்டும் பேனாவினுடைய முனைக்கு கூர்மை அதிகம். இந்த சாப்பாடு ஏங்க குனிஞ்சு சாப்பிடுறாங்க? இந்த பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1 என்னமா மறந்துட்டீங்களா? கேள்வி நான் தான் கேட்டிருக்கேன். இல்ல பதில நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தான், நீங்க தான் சொல்லுங்க. முதல்ல கேட்டால தான் பதில் சொல்லணும்னு சட்டம் கட்ட எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? எல்லாரும் அப்படி தானே சொன்னீங்க. நீங்க அப்படி தானே சொல்றீங்க. நீங்க கேட்ட கேள்வி தானே நான் பதில் சொல்றேன். இல்ல முதல்ல கேட்டவங்க சொல்லணும் இந்த சட்டம் இருக்கான்னு கேக்குறேன். என் கேள்விக்கு சரி என்ன விஷயம் சொல்லுங்க. வந்த விஷயத்தை நான் பேசிக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா மதுரைக்கு? அங்கே குடியிருக்கால்ட்ட போயிருக்கீங்களா? சரி இப்ப நாங்க என்ன மலேசியாக்காரங்களா? நான் பாத்துக்குறோம். நாங்க மதுரைக்காரங்க தானே. பக்கத்து வீட்ல இருக்கவங்க அடுத்த வீட்ல குடியிருக்கீங்க. அப்புறம் நாங்க எந்த ஊர்ல இருக்கோம்? ஒத்த வீட்டு குடியிருப்புல இருக்க கூட ஒரு ஆள் பாத்துக்கலாங்க. நம்ம கூட நம்ம பக்கத்துல இருக்க விஷயம் தான் ரொம்ப பேருக்கு தெரியாது. அத நான் சொல்றேன். எங்கயா இருக்கு அதெல்லாம் தெரியும். மீனாட்சி அம்மன் கோயில் சுத்தி இருக்க ஆளுங்க அங்க போறதே இல்ல. மீனாட்சி கோயில்ல மொத்தம் எத்தனை வாசலுங்க? 4 வாசல் இருக்கு கோயிலாயிரம். பாத்தீங்களா? சொன்னனா மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 வாசலா? இத சொல்றதுக்கு எதுக்கு செய்ய பார்த்திவேன்? சுதாரி பாதை இருக்கு. ஏன் நான் உறங்கிட்டா கிடக்கேன்? 5 வாசல் இருக்கு. சொல்லுங்க. 5 இருக்குனே. அப்ப நீங்க இப்பதான் முழிச்சிருக்கீங்க ஓல. அப்ப மீனாட்சி கோயில்ல 5 வாசல் இருக்கு. சரியா போயிட்டே இருக்கணும். சரி. எதிராளியும் சரியா இருக்கான்னு பார்த்தோம்னா சரி இல்லாம நம்ம போனாதே அவன் சரி இருக்கான்னு நமக்கு தெரியும்.
5 வாசல் இருக்கு. எந்த பக்கம் இன்னொரு வாசல் சேர்த்துருக்குன்றீங்க? ஏன் 5 வாசல் இருக்கு? ஒரு வாசல் கூனதுக்கு காரணம் என்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைக்கு 4 கோபுரம். கோபுரத்துக்கு வழி உண்டு. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் நானே சொல்கிறேன், கிழக்கு பக்கம் தான் 2 வாசல். ஒன்று புது மண்டபத்துக்கு ஏற்றா, மதுரை வந்தவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். புது மண்டபத்துக்கு ஏற்றாப்புல சுவாமி சன்னதி கோபுரம் ஒன்று இருக்கும். இங்கிட்டு பார்த்தோம்னா அம்மன் சன்னதி பக்கம் ஒரு வாசல் இருக்கும். கோபுரம்ல வாசல் இருக்கு. கிழக்கு பக்கம் சுவாமி சன்னதி பக்கம் தான் கோபுரம் இருக்கு. இந்த கிழக்கு பக்கம் 2 வாசல் வந்துச்சே ஏன்? நல்ல ஒரு பெருமையான பேச்சு. 64 திருவிளையாடல்கள். இந்த ஒன்னு செய்யல செத்து மட்டி நம்ம என்ன மாதிரி ஒரு முடிவு வரட்டும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு செஞ்சு விட்டுருவோம். அப்பதான் போனா சரியா வரும். பாப்பா பேசுவோம், தப்பு இல்லையா? இப்ப நீங்க பேசுறீங்க, பேச நான் எடுத்துக்கிறேன். தவறு இல்ல. நாங்க பயந்தாளா யாருக்குங்க? அப்ப உங்களுக்கு சலிச்சாளா? நானே பல கலவரம் பல பிரளயம்லாம் பார்த்தாலும் எதையும் பாத்துக்குறோங்க அப்படின்னாக்க இன்னைக்கு நேத்து கட்ட பிடிச்சு வந்தவன் நானும் கிடையாது. அதையும் பாத்துக்குறோமே. நாங்க எவ்வளவு பிரச்சனை பார்த்திருக்கோம்னா அவங்க தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கும் நாங்க தொட்டில தூங்கும் போது ஞானப்பால் அறிஞ்சு பல பேர் இருக்கலாம். ஆனா கலைத்துறைக்கு போகணும்னு நாடகப்பால் அறிஞ்சு வந்தவன் நான். பேசுவோம், தப்பு இல்ல. இப்ப நீங்க பேசுறீங்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில 64 திருவிளையாடல் எம்பெருமான் நிகழ்த்தியது மதுரையில. இது எல்லாருக்கும் தெரிந்தது. மதுரையில யாருடைய ஆட்சி வடினாக? மதுரையில அம்மா மீனாட்சி அம்மாவுடைய ஆட்சி தானே. நான் கேட்கிறேன், அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு பெரிய கூட்டம் பொருந்திய மதுரை எம்பதியில எங்கு பார்த்தாலும் திருவிழா மயமா வழங்கக்கூடிய ஒளி பொருந்திய அந்த தூங்கா நகரத்துல அம்பாள் ராஜகுமாரியா தானே இருக்கா? அரசியா தானே இருக்கா? அப்படிப்பட்ட அம்பாள் சமைச்ச மடப்படி ஒண்ணு இருக்கு. எங்க மீனாட்சி அம்மா சமைச்சாங்களா? சமைச்சான்றேன். இது என்ன புது கேள்வியா இருக்கு? அரசி தானே. ஆனா அந்த அம்மாவும் சமைச்சாங்க. எங்க மீனாட்சி அம்மன் சமைச்சாங்களாம். அதைத்தான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்களா? இப்படி ஒரு கதையை யாருமே சொல்லல. யாருமே சொன்னதில்ல. இந்த கதையை இப்படி ஒரு கதையை யாருமே பேசுனது. யாராவது சொன்னதுக்கு நான் கூட்டியாராங்க. அதுக்கு ஏங்க உங்களுக்கு என்ன வர சொல்லணும்? என்கிட்ட ஏங்க கேக்குறீங்க? அப்ப இந்த வாயினால கேக்குறீங்க, அந்த கோபத்தை அடைக்கிற அந்த வாசகம் திறக்குதுன்னு. அப்ப இதை மட்டும் கேட்டா கிழக்கு பக்கம் 2 வாசல் இருக்குன்னு கூட சில பேச்சு வாக்கல நானே நடைமுறையில் அது வந்து பேசியிருக்கேன். உங்கள்ட்ட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறதுல இருக்கட்டுமே. இது வந்து மீனாட்சி அம்மா போய் மடப்பள்ளியில சமைச்சிருக்காங்க. மீனாட்சி 1000 இருந்தாலும் கூட பிள்ளைக்கு ராசானால பள்ளிக்கு பிள்ளை தானே. ஆமா, ஊருக்கே மகாராணியா இருந்தாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான் பிள்ளைகளுக்கு ஆத்தாதே. அப்ப பிள்ளைகளுக்கு ஆத்தா புருஷனுக்கு பொண்டாட்டியும் தெரியுதுல. அப்ப அவங்களுக்கு சமைக்கணும்ல. அந்த அம்மா சமைச்சாங்கன்னா எங்க யாருக்காக சமைச்சாங்கன்னு காரணம் இருக்கு. அதான் கேட்டுக்கிட்டீங்க. அப்ப சமைக்கலையா? சமைச்சிருக்காங்களே. சரி, இந்த கிழக்கு கோபுரத்துல 2 வாசல் இருக்கீங்க. ஏன்னா மீனாட்சி அம்மா சமைச்சாங்க யாருக்காகனா, சரி, மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல மடப்பள்ளியில் அந்த காலத்தில் ஸ்ரீனிவாச ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஸ்ரீனிவாச ஐயர் என்ன பண்ணுவாரா, ரொம்ப மீனாட்சி அம்மா மேலே பிரியமானவர். அம்மானா அம்மா தான், அந்த அம்மா தான் அம்மா அவருக்கு. அவ்வளவு பாசம் வச்சிருக்கவர். சொக்கார காட்டிலையும் அவர் வந்து அம்மா பிள்ளை. அதனால மீனாட்சி அம்மா மேலே பிரியம். அன்னைக்கு காலையில் விடிஞ்சா சுவாமிக்கு நெய்வேத்தியம் ரொம்ப அதிகமாக செய்யணும். அப்போ செய்யணும். முதல் நாள் திருவிழா தொடர்ந்து மதுரை ஊரை எப்போவுமே வருஷம் முறை திருவிழா தானே மீனாட்சி கோயிலில். அப்போ பல நாட்கள் வேலை பார்த்த அசதியில் இவர் வேலையாட்கள்கிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உறங்குறார். உறங்க போகும்போது, அம்மா தாயே மீனாட்சி, காலையில் நெய்வேத்தியம் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. மன்னர் வந்து சரியாக தயாராக, ஏன்னா இவர் தான் தலைமை, சமையலில் இவர் தான் தலைமையானவர். இப்போ அதனால் வந்து அரச தண்டனைக்கு ஆளாயிருவேன். அதனால் நீ தாமா பார்த்துக்கணும் மீனாட்சி. எப்படி சொல்கிறாரு, உசிப்புடுன்னு சொல்ல, நீ தாமா பார்த்துக்கணும் மீனாட்சின்னு தூங்கிட்டார். தூங்குனா விடிய காலத்தில் வந்து பூரா காவலாளிகள் வந்து அவரை உசுப்புறாங்க. உசுப்புனா எந்திரிச்சாருன்னு விடிஞ்சு போச்சு. வந்துட்டாங்களே, சமைக்கலையே, எல்லாம் நைவேத்தியம் செய்யணுமே. இவர் தான் மீனாட்சி பார்த்துக்க மாட்டு படுத்தாரு. மீனாட்சி உசுப்பலையே, வேலை கூட பார்க்குறவங்க உசுப்பலையே. ஆனால் பார்த்தா கோயிலுக்கு வாங்கன்னு குளிச்சு மொழிகி பார்க்கும்போது அத்தனை நைவேத்தியங்களும் தயாராக இருக்கிறது. அப்போ மீனாட்சிக்கு பூஜை நடக்கும்போது பார்த்தா மீனாட்சியோட மூக்குத்தியை காணாம். மீனாட்சி மூக்குத்தியை காணா. மாணிக்க மூக்குத்தின்னு மதுரையில் பெருமை இல்லையா மீனாட்சிக்கு. அந்த மாணிக்க கல் கூட நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அதான நாகரத்ன பள்ளம் அப்படின்ற இடத்துல தான் அந்த கல் கூட எடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த மூக்குத்தியை காணா அப்படின்னு சொல்லி தேடும்போது அப்போ தான் மீனாட்சி அசரீதியாக சொல்கிறாள். மடப்பள்ளியில் இருக்க அடுப்படியில் இவருக்கு ஏற்கனவே ஒன்றும் புரியலை. நெய்வேத்திய முறை எப்படி தயாராச்சுன்னு தெரில. அசரீதி என்ன கேட்குது, மடப்பள்ளியில் என்னோட மூக்குத்தி இருக்குது அப்படின்னா என்னடா விஷயம்னு பார்த்தா, இவர் நெய்வேத்தியம் தயார் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உறங்கிறார் இல்லையா. அப்போ மீனாட்சியே வந்து நெய்வேத்தியம் தயார் பண்ணுறா. அப்படி பண்ணும்போது அந்த இடம் இருட்ட ஆரம்பிச்சா. அதனால் மூக்குத்தியை கலட்டி வெளிச்சத்துக்காக நாங்கள் வச்சுட்டேன், அதனால் மூக்குத்தி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்து மீனாட்சிக்கு போட்டு விட்டாங்களாம். இது உண்மையாகவே மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்த சம்பவம்.
இப்படி மீனாட்சி யாருக்காக சமைச்சாங்க மடப்பள்ளியில் அப்படின்னா தன்னை தாயாக நினைத்த ஸ்ரீனிவாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தனுக்காக மீனாட்சி தனக்குத்தானே நெய்வேத்தியம் சமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கதை உண்டு. அப்ப எத்தனை சிறப்பு இருக்க பாத்தீங்களா பூமியில தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும். நல்லா தெரிஞ்சு ஏத்துக்கலாம். நான் வந்த ஒருத்தர் சொல்றேன், வாசல் கிழக்கு வாசல் 2. ஏன் நீ வீட்டு வாசல் நான் எப்பவுமே கொடுக்கறதுலயும் சரியா இருப்பேன், வாங்குறதுலயும் சரியா இருப்பேன். தப்பு இல்ல, நம்மகிட்ட வரவு செலவு கணக்கா இருக்கணும். சரியா இருக்கட்டும், பாத்துக்கோ. சொல்லுங்க. வரவு செலவு கணக்கு சரியா தான் இருக்கும்ன்ற. காலையில் ஒரு 5 ரூபா சேர்த்து வாங்கிட்டு போறேன். இப்ப நல்லா பேசுற பெருமர்கிட்ட வழியாக இப்ப நீங்க சொன்ன அங்க மட்டும் எதுக்கு 2 வாசல் பின்புறத்துல என்ன காரணம் கட்டியனா? ஆரம்பத்துல விஜயரங்க ரங்கநாத நாயக்கருடைய காலம், விஜயரங்க சொக்கநாதருடைய ஆட்சி காலங்கள். இப்ப அவருடைய ஆட்சி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். இப்ப இந்த ஆட்சி காலகட்டங்களில் பெருமையானவர் இறைவனுடைய சீர்வாதம் தூக்கக்கூடிய தொழிலாளிகள் மொத்தம் 64 பேர் இருந்தாங்க. இந்த 64 பேர்ல 64 பேர்களுக்குமே அவர்களுக்கு பெருமை சேர்க்கணும், சொத்து பத்துகளை பிரிச்சு கொடுக்கறதுக்காக சாவணத்தம் உள்ளிட்ட 4 கிராமங்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்பயே வச்சுக்கப்பான மதுரை பகுதியில் ஒரு 4-5 கிராமத்தை எடுத்து கொடுத்தாச்சு. இப்ப அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுத்தாச்சு. ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய ஆட்சி காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட நிலங்களையும் ஊர்களையும் பிடுங்கும் பொழுது பார்த்தாரு, ஏன்னா இவ்வளவு காலம் நம்மகிட்ட இருந்த ஒரு பொறுப்பான ஒரு கிராமம் எல்லாமே அடுத்த ஆட்சியில மாறி போகுதே, பிடிங்கிட்டாங்களே, என்ன பண்றது? இதை கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லி அங்கங்க முறையிட வேணாம், சொக்கன்டே முறையிடம் சொல்லி அதுல ஒரு மனுஷன் குட்டின்னு அவருக்கு பேரு, இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்முடைய நிலவரத்தெல்லாம் பிடிங்கிட்டாங்க, இனிமே இருந்து பிரயோஜனம் பண்ண சொல்லி சொக்கனுடைய கோபுரத்துக்கு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்துறாரு. கிழக்கு கோபுரம் மேல இருந்து கீழே வந்துட்டார், குதிச்சு தத்துட்டாரா? ஒருத்தர் இறந்துட்டானா கோவில் வாசல் அந்த வாசல் தீட்டப்பட்டு போகுதா? ஆகா, எம்பெருமான் செல்லக்கூடிய வெளியே ஒருத்தர் இறந்து தீட்டாகி போச்சு, இனிமே இந்த வாசல்ல போகணுமா சொல்லி பக்கத்துல வண்டி பாதை போறவனை உடைச்சு அதுக்குள்ள ஒரு கோபுரத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த வழியாத்தான் போகணும்னு. ஏன் இந்த வழி ஒருவன் இறக்கப்பட்டதுனால அது தீட்டாகி விட்டது. அதனால ஒரு வாசல் இருக்கா, ஒருத்தர் இறந்து போன வாசல். சரி, மாற்றோடி கோபுரத்திற்கு சுந்தரபாண்டியன் கோபுரம்னு பேர், அப்படின்னு பேர் உடுத்தனைக்கு சிறப்பு சத்தார். யாரு கட்டினாங்கன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் கட்டி முடிக்கப்பட்டது. அவ்வளவு பெருமை. கட்ட ஆரம்பிச்சது குலசேகர பாண்டியன், கட்டி முடிச்சது மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அப்ப இவர கோபுரத்துல சரி வழக்கம் இத்தனை பெருமை இருக்குல, கன சரியா இருக்கா? இரண்டு விட்டலாம் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன பருவம்? என்ன பருவம்? மங்கை பருவம். நீங்க அடைஞ்சிருக்கிறது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயசு. இந்த 13 வயசுல நீங்க அடைஞ்சிருக்கிறது அதான் மங்கை பருவம். இந்த மங்கைக்கு என்ன தேவை? என்ன தேவை? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு மட்டும் போதுமா? அம்மா அப்பா இருக்காங்கல்ல, வேற 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 என்ன வேணும்? வேற என்னமா வேற 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 மூக்கு சவக்கிறத பார்த்தாவே நல்ல புருஷன், மூக்குல சிகப்பு தடவி வேணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட மாப்பிளை? உனக்கு மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். யாரு? நான் தான். பாத்துட்டீங்களா? மாப்பிளை பாத்துட்டு தயாரா இருக்காப்ல. யாரு? மாப்பிளை ரொம்ப ரொம்ப தயாரா இருக்காப்ல. மாப்பிளை வெளிய வந்தா நீங்களே பாப்பீங்க. அவரா வரேன், அடுத்து அவர் வரட்டும், அதுக்கு வரவே கூடாது அப்படி சொல்லாதமா. இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட எப்பவுமே வரேனா சந்திக்கணும், நம்ம ஊருக்காரர் நம்ம பகுதிக்காரரு. வாய் படுங்க சொல்லுங்க. வேடனுக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் நீருள்ள தேவரதா பார்த்தனோ. திரு அருண் அவர்களே சொல்லுங்க. நீங்க பெரிய மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, பேரை சொல்லி கூப்பிடுறேன் நினைக்காதீங்க. அப்ப சண்டை எழுத்து விட்டு நீங்க பேசாம போயிட்டீங்க. இங்க எவ்வளவு பிரச்சனை தம்பி? ஏதாவது பக்கத்துல வந்து எட்டி பார்த்தாரா? இப்ப கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். சாப்பிடும் போது கீழே வந்து ஏன் குனிஞ்சு சாப்பிடுறாங்க, தண்ணி குடிக்கல ஏன் நிமிந்து குடிக்கிறாங்கன்னு சொன்னாரா? என்கிட்ட கேட்டாரா? அம்மா என்கிட்ட கேட்டாரு. பொம்பளைக்கு 2 ஆம்பளைக்கு 1 கேட்டிருக்காரு. நான் சொல்றேனே, முதல்ல அவர்ல பதில் சொல்லணும். ஐயா அவர் சும்மா இருக்க மாட்டார் உழவ என்ன சண்டை. இவர் தான் 2வது நாரதர் உழம் தானே. சொல்லுங்க. சரி பேசுவோம். நான் கதையே முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் எடுத்து போயிட்டு, ஆனா நீங்க பேசுவோம் தவறு இல்ல, பாடலோட போய் பேசுவோம். வேடனுக்கும் மல்லிக்கு நான் கல்யாணம் அட பண்ணில் உள்ள தேவரதா பார்த்தனும். உலக புகழ் பார்த்துக்கிட்ட குமரனத்தா பாரமா முருகனுக்கே மனது கொண்டா வாழ்க்கை சிறக்கும் தானமா. உலக புகழ் பார்த்துக்கிட்ட முருகனத்தா பாரமா முருகனுக்கே மனது கொண்டா வாழ்க்கை சிறக்கும் தானமா. சொக்கநாதரம் சமான முருகமா, சொக்கநாதரம் சமான முருகம்மா, குமரனுக்கே மனது கொண்டா பெருமை வந்து சேரும்மா. கட்டியா ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது குனிஞ்சு சாப்பிடுவான், அதை தண்ணீரை கொடுக்க முடியுது, ஆகாயத்தை பார்த்து குடிக்கிறான். இதுக்கு என்ன காரணம் கட்டியனா? எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் உச்சக்கட்ட பெருமைக்கு மத்தியில உழவு தொழில் ஒன்று இருந்தாத்தான் வாழ்க்கை சிறக்கும். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவட தொழுதுண்டு அவர் பின் செல்வர் இருக்கான். அப்ப இந்த பூமியில இந்த உலகத்துல தனக்கான உணவை நம்ம விளைவிச்சாலும் அந்த உணவை தரக்கூடியவள் யாருன்னா பூமாதேவி. இந்த உணவை தந்தவள் பூமி. எனவே சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிட்றோம்னா இந்த பூமி உணவை தந்தவள், உனக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன்னு தலை குனிஞ்சு சாப்பிட்றோம். இது பூமிக்கானது. தண்ணீர் பிசுபின் துணிகள் அல்லால் மட்டாங்க பசும்புல் தலை காண்பது அறிவுன்னா உலகத்துல மாறி மனசு வச்சா மட்டும் பூமியில சின்ன துளியாவது பூர்க்கும், புல் பூண்டுகளாவது வளரும்.
அப்ப எல்லாத்துக்கும் மழையை தந்து உலகத்துக்கு அடிச்சதற்கூடியது வான். இந்த வான் என்று சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து மழை பொழிந்தா தான் பூமிக்கு வெளிச்சம். அப்படிப்பட்ட இடத்துல தண்ணியை கொடுக்கக்கூடியது வானம். தண்ணீரை கொடுத்த வானத்துக்கு நம்ம நன்றி சொல்றதுக்காக தண்ணியை குடிக்கும் போது அண்ணாந்து குடிக்கிறான், அது வானத்துக்கு வணக்கம். சோத்தை கொடுத்த பூமிக்கு கீழே குனிஞ்சு கீழுக்கு வணக்கம். இதே ரெண்டுக்கு வணக்கம் இருக்கா அப்படின்னாங்க. மாப்பிள்ளை யாருக்குன்னு நாட்டுக்குள்ள கேளு, குண்ட குடி குமரனே உனக்கு எத்த அருகு. சாமியார் சூப்பரியா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை யாருக்குன்னு நாட்டுக்குள்ள கேளு, அட குண்ட குடி குமரனே உனக்கு எத்த காடு. திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய முனிவ யாரம்மா, திருமணத்தை நடத்தி வைக்கிற முனிவர் தானமா, திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய முனிவ யாரம்மா. நகம் போற்றும் செமணி பட்டு செய்ய பார்த்திபனும் தானம்மா, செய்ய பார்த்திபனும் தானம்மா. நடக்கு மல்லிக்கு தான் கல்யாணம், நீருள்ள தேவரண்டா வாழ்த்தானோ. அண்ணு பகலும் இந்த மகளை பார்த்து அவசகனை கொடுத்து அவனுக்கு ஒரு தலைக்கிற பாசம் கொடுத்து சொட்டும் என் மத்த கேளப்பா. மாப்பிள்ளை முருகனத்தை பார்த்து வந்திருக்கேன். உன் சம்மதம் வேணும், சம்மதத்தை கொடுத்துட்டு பேசுவோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதே கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி உண்மை அப்படித்தானே இருக்கு. சம்மதத்தை கொடுத்துட்டு நாங்க பேசுறதே அதை அப்புறம் பேசிக்கலாம். எங்கள்கிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சொல்லுங்க. ஆம்பளைக்கு 1 பொம்பளைக்கு 2. நீங்க சாமி உங்களை கேட்குறேன். மத்தாள் மாதிரி அவங்க மறக்கிறாள் கிடையாது. வள்ளி கேட்டாக்க நீங்க சொல்லிட்டீங்க உங்க திறமை. எங்க மணி நாளே காலுக்கு மேலாச்சுங்க. நாளே 3:15 வரைக்கும் உடம்பு அவர் பேசுவோம். வரேன். 7 மணி வரைக்கும் இருக்கணும் வர நடத்துறோம். வேணாமா? இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப அப்பா உட்கார்ந்தவங்க பார்க்க மாட்டேன்னு யாருமே சொல்லலையே. இல்ல எந்த ஊர்லயாவது இந்த கூட்டத்தை பார்த்துருக்கோமா? நான் பார்த்தது இல்லையே. என் அனுபவத்துல கூட்டம் இருக்கு இல்ல, ஒரு ஆளு கூட எல்லாரும் சண்டை எடுத்து விடணும்னே உட்காந்துருக்காங்க. அதுதான் பிரச்சனை. கூட்டம் இருக்கிறது இப்படி ஒரு கதையை இப்படி ஒரு உண்மையாவே அது இந்த பக்கம் தான் இந்த மாதிரிலாம் ரசிக்கிற கூடிய. இன்னைக்கு இப்படி இருக்கு. மஞ்சோட்டு நேரத்துல வந்து ஏன்னா கூட்டத்தில் நிக்க முடியாது. வந்திருக்கேன் அப்படிப்பட்ட கூட்டம். நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி நான் இங்க நிறைய வந்திருக்கேன். இங்க வந்ததுல இந்த பக்கம், அதனால மீண்டும் நீங்களும் நானா முத்துமாரி ஆசீர்வாதத்தால எங்கேயும் வரும், என்னைக்குனாலும் வருவோம். நிறைய இன்னும் நிறைய கூட்டத்துல நிறைய சந்திப்போம், நிறைய பேசுவோம். அது தெரியாத இருக்கு. இருக்கட்டும். இந்த பொம்பளைக்கு 2 ஆம்பளைக்கு 1. ஐயா அப்புறம் வரப்ப பேசிடுவோம். அருண்மா அவருக்கு பல வருஷம் ஆசை உழவருக்கு. ஏறுமா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்ட மாட்டாங்களா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வெறிய. எங்க பதில் சொல்லுமா? என்னத பதில்? கேட்ட கேள்வி மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளை வேணாம் தேவையில்லை. பாட்டு பாடுறேங்க. தேவையில்லை. நீங்க நல்லா பாடுவீங்க, நல்லா பேசுவீங்க. தேவையில்லை கேள்வி. உங்க பாட்டை முட்டுக்கொள்ள பாட்டை பாடுங்க தம்பி. நான் கேள்வியை மறந்துடாதீங்க. பதில் வரலாம் வாசிக்க மாட்டேன், பாட மாட்டேன். அவர் அதை காட்டில இருக்காருங்க. பெட்டி உண்மை இல்லை, அவரே சோதனை ஆகிட்டாப்ல. அங்க வந்து போயிட்டு பொறுமை. சரி இப்ப என்ன, இங்க வாங்க, இங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைப்பா? தம்பி கிட்ட திருப்பியா பதில சொல்லிக்கிறேன். அக்கா வாயா. ஆமா சிறப்பா பேசி முடிச்சிட்டியே. இல்ல தம்பி வந்து படம் எடுக்கிற மாதிரி திரைப்படம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இல்ல உண்மை வருதேன். நீங்க பேசக்கூடிய பேச்சை நான் ஏத்துக்கிறேன். இல்ல எல்லா மக்களும் என்ன அவங்களுடைய ரசனை என்ன அப்படின்னு அதுக்கு நான் வரேன். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தான். கேள்வி கேட்டாருன்னா அவ்வளவு சீக்கிரம் மறக்காதீங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது இந்த பதில் சொல்றதுக்கு தானே. அதை நம்ம தானே பார்த்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கேக்குறீங்க? பொம்பளைக்கு 2 ஆம்பளைக்கு 1 நடைமுறையில் இருக்குன்னு. எங்க ஆம்பளையா பிறந்து அவர் தெரியுமா தெரியாதா? ஐயா யாரை பார்த்து தெரியாதுன்றீங்க? வந்த நேரத்தில் அவரு நாரதர் கொஞ்சம் தள்ளுங்களேன். என்ன சொல்லுங்கம்மா. சொல்லுவோம்ல. சரி அப்படியே நம்புறோம். இப்ப ஒரு ஆம்பளையா பிறந்து வளர்ந்து கல்யாண காட்சியை பண்ணி பிள்ளை குட்டியை பெற்று பேரன் பேத்தியை பார்த்து நல்லது கெட்டது பூரா அனுபவிச்சு அவருடைய இறுதி காலம் இறந்து போனாலும் சரி இல்லை எப்படி செத்து போனாலும் இறந்து போன ஆம்பளைக்கு பாட கட்டணும்னா என்ன வேலை? தென்னை ஓலை வேணும். ஆமா. அப்ப ஒரு தடவை தென்னை ஓலை வேணும். 1. ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்து வளர்ந்து கல்யாணம் வந்து ஒரு தக்க பருவம் வரும்போது வயசு வரும். அப்ப பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கு தாய் மாமே குச்சக்கட்ட வருவார். அப்ப குச்சிக்கட்டணும்னா என்ன வேணும்? தென்னை ஓலை. அதே பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பெற்று பேரன் பேத்தியை பார்த்து எல்லாம் நல்லது கெட்டதை அனுபவிச்சு இறந்து போச்சுனாலும் தென்னை ஓலை வேணும். அப்ப பொம்பளைக்கு 2 தடவை தென்னை ஓலை, ஆம்பளைக்கு 1 தடவை தென்னை ஓலை. இதான் பொம்பளைக்கு 2, ஆம்பளைக்கு 1. நன்றி. ஆனா ஊரே கை தட்டது. இப்பவும் அந்த மஞ்சா துண்டு ஓட்டன்னு மனசார கை தட்ட மாட்டார். இருமா நீ சொல்லிருவே எனக்கு நம்பிக்கை முழுமையா இருக்கு. நீங்களா? நீங்க ஒரு ஆளு போதுங்க ஒரு நாடகத்தை அப்படி ஆக்குறதுக்கு. யார் பக்கத்துல பேசுறாம நம்ம கடிக்க முடியல. சொல்லுங்க. எனக்கு மாப்பிளைய பிடிக்கல. நம்ம சொல்ல வரீங்க. பாப்போம் தாங்கள் சொல்லக்கூடிய நிலையான கருத்து பாத்து குடிவன பரவல் கொத்திர திருமுறையோ குட்டி ஏய் பார்த்திபா குடிவன பரவல் கொத்திர திருமுறையோ கடமை சொல்லும் உமக்கன அக்கறையோ கைவரிசை செல்லாத போ. அப்படிக்கு யார் பார்த்து
நாய் ஓட்டி கொடுப்பது கோட்டல் முருகன். அந்த முருகன் இரட்டு வடைகள் உன்னை திருட்டு மனசு வைக்கல. நாரதன் அல்ல, இது புரடிப்பான பூணும் அல்ல, இது சப்ததாத கட்டையும் அல்ல. வருகிறேன் உன்னை திருமணத்துக்கு என்றவர்கள் ஆத்தா வள்ளி நாயகா போய்க்கட்டுமா? பாப்பா வாங்க, அடுத்து சந்திப்போம். வாங்கலு. பால் சாமி யாருக்கிட்ட சிவரஞ்சன் கிட்ட முடியுமா? இப்படித்தான் நாரதர் வரையில அவர்கிட்ட சொல்றது. இப்ப என்கிட்ட வந்தோடனே என்னைய பத்தி சொல்றது. இல்லைம்மா, மிகவும் சிறப்புமா. நான் எல்லா வழியும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இடையில. மிகவும் சிறப்பு. இந்த கூட்டம் இருந்தது காரணம் இதேண்டாம்மா. இப்படி எதிர்பார்க்குற மாதிரி செய்யணும்டா. எதிர்பார்க்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி உங்களுடைய கொலை பண்ற மாதிரியே சொல்றீங்களா? இல்லை, இந்த மாதிரி எதிர்பார்க்கணும். மக்கள் நல்ல ரசிச்சாங்க. எங்களுக்கு தெரியாதானே ரொம்ப நன்றி. என்னன்னு நன்றி, நன்றி. கூட்டம் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா? சரி, அடுத்து முறியா வர்றாரு. ஐயோ பாவமா இருக்கு. பாதுங்க, பாவமா இருக்கா வரா. அனுசரிச்சு போயிருமா?